வாய்ப்புகள் இருந்தும் நம்ம பயன்படுத்தாமல் ஜெபிக்காமல் அப்படி இருந்தால் நம்ம வந்து இந்த வருஷத்தை வீண் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் நியாயம். ஸோ அவர்கள் கண்டிப்பாக மாறணும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. 365 நாட்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலங்கள். அதை வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கையாளணும். ஒரு புதிய வருஷத்தை சந்திக்க போகிற நம்ம வந்து நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ரொம்ப அவசியமான ஒன்று என்னென்னா, நம்ம வந்து தீர்மானங்களை கண்டிப்பாக எடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே சில தீர்மானங்கள் தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். தீர்மானம் எடுக்காத ஒரு மனுஷனால், பொருத்தனைகள் எடுக்காத ஒரு மனுஷனால் அடுத்த லெவல் போகவே முடியாது. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் தேவனாகிய கர்த்தருக்கு, சர்வ வல்லவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய மாட்டேன்னா, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் நான் ஏறுவதில்லை அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் வந்து இந்த ஆலயத்தை கட்டி தீர்றதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஃபேமிலியோட நான் இருக்க மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடுக்கிறாரு. பட் அவருக்கு என்ன நடக்கும்னு தெரில. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் கை நிறைய ரத்தம் சிந்தி இருக்குது, அதனால கண்டிப்பாக அதை என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னாலும், இவன் எடுத்த தீர்மானத்தின் நிமித்தமாய் அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய சகல காரியத்தையும் ஆண்டவர் யார் கையில் கொடுத்தது அப்படின்னு சொன்னா, தாவீதினுடைய கையில் தான் கர்த்தர் கொடுத்தாரு. கட்டுனது மட்டும்தான் சாலமோன் மூலமாய் ஆண்டவர் அதை பிரதிஷ்டை பண்ணாரே தவிர, அதனுடைய பிளானு, அதனுடைய தங்கம், அதனுடைய வெள்ளி எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் பண்ணது யார் அப்படின்னு சொன்னா தாவீது தான். ஏன்னா அது எடுத்த ஒரு தீர்மானம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அது ஒரு தீர்மானம். நீங்க வேதத்துல வந்து தானியேலின் புஸ்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வாலிபர்கள் வந்து ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆகாரத்தினால் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடி அவங்க வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க. இல்ல, எங்களுக்கு வந்து நீங்க நினைக்கிறது மாதிரி எங்களுக்கு வந்து ராஜாவினுடைய போஜனம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு எது போதும்னா சாதாரணமான பருப்பையும் தண்ணீரையும் கொடுத்தா போதும், ஒரு 10 days 10 நாள் எங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்து எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், நீங்க வந்து தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் போது, தானியேலின் ராஜா போஜனத்தினாலும் அவர்கள் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை திடப்படுத்தபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அடுத்த வசனம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இப்போ அந்த போஜனத்தினால தங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது எனக்கு 10 days செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ராஜாவினுடைய போஜனம். நம்ம வந்து இந்த உடம்பு ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப குண்டா இருக்கா, அவங்கள வந்து டாக்டர்ஸ் வந்து உடம்பை இறக்க சொன்னாங்கன்னா பொதுவாக 90% இன்னைக்கு முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து நீங்கள் நிறைய சாப்பிடுங்க அப்போ நிறைய குறைஞ்சிருவீங்க அப்படியெல்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் டூப்ளிகேட்டு. ஆனால் வந்து ஓரளவு ஒரு 90% வந்து நம்முடைய உடம்பை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டயட் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அந்த டயட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 90% பேர் எதைத்தான் சொல்லுவாங்கன்னா வெஜ் தான் சொல்லுவாங்க. ஸோ நான்வெஜ் சொல்ல மாட்டாங்க, வெஜ். நீங்கள் வெஜ்ஜு சாப்பிடுங்க, வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா காய்கறி அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடம்பு குறைஞ்சிரும், நான்வெஜ்ஜை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்க. பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதிகமான நான்வெஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடம்பு வந்து அதிகமாக வந்து போடும் நிறைய பேர். ஆனால் இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. இவங்க எடுத்த ஒரு தீர்மானத்திற்காக ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது வெறும் தண்ணீரையும் 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையாயும் சரீரம் புஷ்டியாயும் உள்ளதாயும் காணப்பட்டது. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நம்ம சில தீர்மானங்களை எடுக்கும்போது சாதாரணமான பருப்ப தண்ணீரை குடிச்சா கூட நம்முடைய உடம்பை என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் வந்து அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், உலகத்திலே இருக்கிற ஒரு வட்டம் இருக்கும், உலகத்தில் ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம் வந்து
இது இப்படிதான் நடக்கும்னு உலகம் சொன்னாலும் ஆண்டவர் ஒருவர் நினைச்சா அந்த விஷயத்தை தலைகீழாய் மாற்றுவதற்கு கர்த்தரால முடியும் என்கிறதற்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. உலகத்துல டிஃபால்ட்டா இது சாப்பிட்டா தான் குண்டாகும், இது சாப்பிட்டா ஒல்லியாகும். ஆனா ஆண்டவருக்காக அவர்கள் எடுத்த தீர்மானத்தை அவர்கள் கர்த்தரை அங்கீகரித்து வேதம் சொல்லுகிறது அவருடைய முகம் களையாயும். அவங்க எப்படி வெறும் காய்கறியை சாப்பிட்டே அவங்க என்ன இருந்தாங்களாமா, புஷ்டியா இருந்தாங்களாமா. அப்போ உலகத்துல இருக்கிறதுனாலே அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பார். அப்போ இவங்க எடுத்த அந்த தீர்மானத்தை ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அதனால ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம நுழைகிறதற்கு முன்னாடி ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த தீர்மானம் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. கண்டிப்பாக ஒரு முடிவு எடுக்கணும். நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் இந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு எல்லாருமே அந்த தீர்மானம் இல்லாமல் போகிறதை கர்த்தர் விரும்ப மாட்டார். வேதத்துல ஆண்டவர் ஜனங்களை நடத்தும் போது கூட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க முதல்ல ஒரு டிசைட் பண்ணுங்க, நீங்க ஒரு முடிவு எடுங்க. எல்லாம் முடிவு எடுத்ததற்கு பிற்பாடு தான் ஆண்டவர் அவர்களை அந்த இடத்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். ஆண்டவர் வியாதியா இருக்கிற மனுஷனை பார்த்து கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, இவனுடைய வியாதியை விட்டு எழும்பு அப்படின்னு நான் சொல்லல. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லுங்களேன். விரும்புகிறாயா? நீ என்ன டிசைட் பண்ற? நீ இப்படியே இருக்கலான்னு டிசைட் பண்றியா, இல்ல நீ மாறலான்னு டிசைட் பண்றியா? உடனே அந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நான் மாறணும்னு நான் விருப்பப்படுறேன், நான் முடிவு எடுக்கிறேன். உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த மனுஷனை விடுதலை ஆக்குகிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி ஃபாஸ்டிங் பிரேயர்ல நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா தீர்மானங்களை எடுக்கணும். கண்டிப்பா தீர்மானங்களை எடுக்கணும். நான் இனி பொய் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பொய் எல்லாம் பாவ லிஸ்ட்லே கிடையாது. ஹலோ, எந்த லிஸ்ட்ல இல்லை? பாவத்தினுடைய லிஸ்ட்ல விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, இந்த மாதிரி பாவங்கள் தான் நிறைய பேருக்கு பாவத்தினுடைய லிஸ்ட்ல இருக்கே தவிர பொய் சொல்றது என்ன இல்லை, பாவத்தினுடைய லிஸ்ட்ல இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது, பொய் பேசுகிற யாவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். இந்த மாதிரி ஆண்டவர் நிறைய லிஸ்ட் போடுற. அப்போ நம்ம நிறைய விஷயத்தை தவறு செய்யறதுக்கு பழகுனதுனால அது பாவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை ஆண்டவரே, நான் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அதற்கு பிறகு நான் யாரிடத்துலையும் இனி நான் குறை சொல்ல மாட்டேன், யாரை குறித்து நான் குறை பேச மாட்டேன். இதெல்லாம் ஒரு பெரிய தீர்மானம். இதை கண்டிப்பா ஒருத்தருடைய தவறுகளை ஆளுகையில் இருக்கிற ஒருத்தரிடத்துல சொல்லுகிறது தவறல்ல. இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடக்குது, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க, இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கிறது மாத்திக்கலாம், அப்படி அல்ல. ஆனா ஸ்பெசிஃபிக்கா இன்னொருத்தரை குறித்து கோல் சொல்லுகிறதை கர்த்தர் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா அதை விரும்பல. அதை நம்ம அந்த வேலையே நம்முடையது அல்ல, அந்த வேலையை நம்ம எடுக்கவே கூடாது. இன்னொருத்தரை குறை சொல்லுகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க ஒருத்தரை குறை சொல்லுவாங்க, அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க, அவங்க அப்படியே தான் இருப்பாங்களே தவிர அவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்க முடியாது. குறை சொல்லுவர்களுடைய முடிவு கண்டிப்பாக ஒரு சமாதானமான முடிவா இருக்காது. அவங்க ஒருவேளை மற்றவங்க அவங்க சொல்லும் போது கை தட்டலாம், மற்றவங்க சந்தோஷப்படலாம், எல்லாம் ஓகே. ஆனா அவங்களுடைய முடிவு என்ன? எத்தனை நாள் இதை நீங்க செய்ய முடியும்? எத்தனை நாள் நீங்க குறை சொல்ல முடியும்? எத்தனை நாள் இதில் போவீங்க? அது முடியாது. நாளைக்கு அவங்க ஃபேமிலி இல்லை, இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க எங்க போய் நிற்பாங்க? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த டைமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கையை குறித்த கணக்கை நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையினுடைய கணக்கை யார் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னா நான் கொடுத்தால் போதும். அதனால இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் ஒரு தீர்மானத்தோட போறேன். புதிய வருஷத்துல நுழைகிறவங்க நான் கசப்ப மனசுல வைக்க மாட்டேன், நான் சமாதானத்தோட புது வருஷத்துக்குள்ள நுழைவேன். நான் யார்கிட்டெல்லாம் சண்டை போட்டேனோ, யார்கிட்டெல்லாம் நான் பேசாம இருக்கிறேனோ அவங்கள்ட்ட நான் ஒருவேளை தவறு பண்ணினவனா இருந்தால் கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்கல, நான் மன்னிக்கிறதுக்கும் ரெடி, நான் மன்னிப்பு கேட்கிறதற்கும் ரெடி. அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்போ முழுக்க புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ களைஞ்சு போடு, நீ உன்னை சுத்திகரி, நீ உன்னை ரெடி பண்ணு, நீ உன்னுடைய பாத்திரத்தை கழுவு, நீ ரெடியா. அப்படி ரெடி ஆனாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்னா வருகிற ஆண்டுல நமக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் நம்மேல் வரிசைக்க பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறார்.
நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்மளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என் இருதயத்தின் உள்ளிந்திரங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், எங்களிடத்தில் என்ன கேடுபாடுகள் இருந்தாலும் இந்த காரியத்தை நாங்கள் விட்டு மாறுகிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் ஆண்டுகளை நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆண்டுகளை நமக்கு நன்மையாய் கர்த்தர் மாற்றி தருவார். வருகிற ஆண்டை நமக்கு வெற்றியாய் கர்த்தர் தருவார். ஆண்டவர் அதை நிச்சயமாய் நம்மிடத்துல என்ன பண்றாருன்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். 2 கரங்களை மேல உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரையிலும் எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, பொருத்தனைகளை கனம் பண்ணுகிற கர்த்தர் நீராச்சே. ஆண்டவரே, எங்களுடைய பொருத்தனைகளை அங்கீகரிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரே, எங்களுடைய பொருத்தனைகளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீரே அப்பா. புதிய ஆண்டுக்குள்ள நுழையும் போது நாங்கள் எடுத்த எல்லா பொருத்தனைகளையும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எங்களை உற்சாகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தீர்மானங்களில் ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக, அந்த தீர்மானங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கூட இருப்பதாக, உம்முடைய வழி நடத்துதல் அந்த தீர்மானங்களோடு இருப்பதற்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒரு தயவை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸோ எல்லா விதத்திலும் நீங்கள் செய்கிற வேலையினுடைய காரியத்தில், உங்களுடைய சரீர விஷயத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், இது எல்லாத்துலேயும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த தீர்மானம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. நான் ஒன்று நினைப்பேன், ஆனால் என்னுடைய கணவனார் ஒரு பக்கமாக இழுத்துட்டு போவார், மனைவி ஒரு பக்கமாக இழுத்துட்டு போவாங்க, சூழ்நிலை ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகும், நான் என்ன தீர்மானம் எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சிலர் ஒருவேளை வெக்ஸ் ஆகலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நம்ம எடுத்த தீர்மானத்தில் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், ஆனால் நிறைவேற்றுவதற்கு சூழ்நிலை சரியில்லை. ஆனாலும் ஆண்டவர் அதற்கேற்ற கால சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்குறதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார், அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். பாருங்க, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு தீர்மானம் தான். நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். பாருங்களேன், இந்த தீர்மானம் யோசேப்பை எங்க கொண்டு போய் நிக்க வச்சிச்சு அப்படின்னு சொன்னா, பார்வோனுக்கு தகப்பனா கொண்டு போய் நிக்க வச்சிருச்சு. நம்முடைய வாழ்க்கையில எடுக்கிற சில தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில எட்டாத உயரத்துல நம்மளை கொண்டு போய் நிக்க வைக்கும். சிலருடைய பார்வைக்கு அந்த தீர்மானங்கள் அற்பமா தெரியும். சிலருடைய பார்வைக்கு இந்த தீர்மானம் எல்லாம் எடுக்கிற நீ எல்லாம் என்ன, இதெல்லாம் செய்யலாமே, இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. சில தீர்மானங்கள் எடுக்கும்போது சிலருக்கு அற்பமா தெரியும். நீங்க ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப அற்பமா தெரியும். ஆனா ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்துடாதீங்க, அது ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கும்னா ரொம்ப வேல்யூவா இருக்கும், ரொம்ப வேல்யூவா இருக்கும். நம்முடைய தேவனை போல கனம் பண்ணுகிறவர் ஒருவருமே இல்லை. கர்த்தர் நம்மை அழகாய் கர்த்தர் வழி நடத்துகிற கர்த்தர். பாருங்க, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க 8th ஸ்டாண்டர்ட் முடிஞ்ச உடனே, அந்த 8th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது எங்க கூட படிக்கிற எல்லா பசங்களும் பிள்ளைகளும் சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஒரு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு தீர்மானம் எடுக்கும்போது எல்லாருமே டிக்கெட் வாங்கும்போது, இல்லைப்பா எனக்கு மட்டும் டிக்கெட் வேண்டாம்ப்பா. ஏன் அப்படின்னு கேட்டா, இல்லை நான் வரல. எதுக்கு வரல அப்படின்னு கேட்டா, இல்லை எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு. என்ன நீ மனுஷனா இல்லை வேற ஏதா? எவ்வளோ ஜாலி, எவ்வளோ சந்தோஷம், என்ன பண்ண போகிறோம், ஜாலியாக போகிறோம். அப்போது அந்த நேரத்தில் சுற்றி இருக்கிறவருடைய பார்வைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானம் என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், பிழைக்க தெரியாதவன், அவ்வளோதான், இவன் கோலை, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவன் கடவுள் இருக்கிறவன் அப்படின்னா அன்னைக்கு அவர்களுடைய பார்வையிலே தெரியும். ஆனால் நாட்கள் தாண்டி, வருடங்கள் தாண்டி, ஒரு நாள் அதனால் கனப்படுத்தப்படும் போது அன்னைக்கு அதே வாய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ அன்னைக்கே எங்க கூட சினிமாவுக்கு வரல, நீ அன்னைக்கே பரிசுத்தமா இருந்தல்ல, நீ அன்னைக்கே இதெல்லாம் அவாய்ட் பண்ணல, நீ அன்னைக்கு அவாய்ட் பண்ணதானே இன்னைக்கு கடவுள் ஒன்று நல்லா வச்சிருக்கிறாருன்னு சாட்சி சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து விட வல்லவராக இருக்கிறார். அப்போ தீர்மானங்கள் சில நேரத்திலே மற்றவருடைய பார்வைக்கு குறைவாய் தெரிகிறதுனால நீங்க கவலையப்படாதீங்க. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் கனப்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?
கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக விதவைகள் மத்தியிலே ஊழியம் செய்த ஒரு தாயார் இருக்கிறார்கள். அவர்களுடைய தரிசனமே என்ன அப்படின்னு சொன்னா, விதவைகள் மத்தியில் அப்படின்னா கணவனாரை இழந்த அவர்களுக்கு ஊழியம் செய்கிறது தான் அவர்களுடைய பிரதானமான ஊழியம். அப்போ அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால், இந்த விதவைகள் மத்தியில் அவங்க ஊழியம் செய்யும்போது அவங்க நிறைய பேர் வந்து தங்களுடைய தலையில் அவங்க பூ வச்சுக்க மாட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல சாரீஸ் அவங்க கட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க ஊழியம் செய்ய போன இடத்துல எல்லாம் விதவைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம வந்து நிறைய மாறிட்டோம். ஆண்டவர் அதை நிறைய மாற்றி இருக்கிறார். ஆனால் அவங்க ஊழியம் செய்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை புடவை தான் அவங்க கட்டணும். அதற்கு பிறகு அவர்கள் குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த டைமிங் வர முடியாது. இந்த மாதிரி அவங்க குடியிருந்த கிராமத்தில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் யாருக்கு அப்படின்னு சொன்னால் விதவைகளுக்கு இருந்துச்சு. அதன் மத்தியில் ஊழியம் செய்ய போன இவர்கள் வந்து அவர்கள் வந்து தன்னை பார்க்கும்போது வந்து நீங்கள் நல்லா சாரி கட்டியிருக்கிறீங்க, உங்களுடைய கம்மல் நல்லா இருக்குது, நீங்கள் போட்டிருக்கிற அந்த செயின் நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க பேசும்போது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது நல்லா இருக்குது. உடனே இவர்கள் அவர்களுடைய முகத்தில் ஒரு ஏக்கத்தை பார்த்துருக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் கட்டியிருக்கிறீங்க, எங்களால் கட்ட முடியல, நீங்கள் போட்டிருக்கிறீங்க, எங்களால் போட்ட முடியல, என்னமோ ஏக்கமாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்ச உடனே ஒரு தீர்மானம் எடுத்துருக்குறாங்க. இன்றிலிருந்து ஒரு விதவை அவர்கள் இந்த பட்டணத்தில் இந்த பகுதியில் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நான் இருப்பேன்னு சொல்லி அன்னையிலிருந்து அவங்க பட்டு சரியை கட்டுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அன்னையிலிருந்து அந்த காமல் அவங்க போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் அந்த ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறதற்காக அவர்களில் ஒருவராகவே அவர்கள் மாறினார்கள். அவர்கள் மூலமாக தொடப்பட்ட விதவைகள், அவர்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட விதவைகள் ஏராளம். நான் நம்புறேன் பரலோகத்தில் அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கும். என்ன பரிசு அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்தில் அவர்கள் கர்த்தருக்காக ஊழியத்திற்காக எடுத்த அந்த தீர்மானத்தை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அந்த தீர்மானத்தை கர்த்தர் ஆதரித்து அதற்கு வேண்டிய பெரிய பலன். அதனால நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பொருத்தனையிலையும் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, கர்த்தர் பிரியப்படுகிறார். அது ஆண்டவருக்கு தேவை, அது ஆண்டவருக்கு விருப்பம். அதனால உங்களோட ஆண்டவர் இன்னைக்கு பேசுவார். நீ என்ன செய்யணும்னு பேசுவார், யாரை மன்னிக்கணும்னு பேசுவார், எதை விட்டு கொடுக்கணும்னு பேசுவார், எதை நீங்க செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் பேசுவார். உண்மையிலே அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களே ஆனால் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரிடத்தில் கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் கேட்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். சொல்லுவோம் முழு பலத்தோட, ஹல்லேலூயா ஆமென். நீர் எங்களுக்கு சொல்லுவீராக, சொல்லுவீராக. ஆண்டவரே நீர் சொல்லுகிறதை நாங்கள் கீழ்ப்படிவோம். ஆமென். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்க. கைய மேல, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா.
காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. சொல்லிக்கொண்டே இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன கைகளை மேல தட்டி என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. சத்தமா என்ன நம்புகாட்டோரே. என்னுடைய தீர்மானங்களை அங்கீகரிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. என்ன நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். கனம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல பொதுவாக நிறைய தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டியது இருக்கிறது. அதில் ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். ஸோ நம்ம எல்லாருடைய கையில் மோஸ்ட்லி 90% பேருடைய கையில் இந்த மொபைல் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா? கை தூக்கம் பார்க்கலாம். எனக்கு ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் மொபைலில் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் எல்லாருடைய கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மொபைல் இருக்குது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு 15 ஆண்டுகள் 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேருடைய கரத்தில் இந்த மொபைல் இல்லை. பொதுவாக ஒரு பிரசங்கம் பண்ணும்போது நிறைய ஊழியக்காரர்கள் என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நீ போய் நிறைய வீட்டில் உட்காந்து நீ பேசிகிட்டு இருக்காத, நீ குறைச்சிக்கோ, மனுஷனோட பேசுகிற பேச்சை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம நிறைய பேர் இந்த செய்திகளை எல்லாம் நம்ம நிறைய பேர் கேட்போம். அப்போது இன்றைக்கு இருக்கிற நிறைய ஜனங்கள் எதில் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோன் அப்படின்ற ஒன்று வந்ததற்கு பிற்பாடு சத்ரு நிறைய பேரை விழத்தள்ளுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழத்தள்ளுனது, நிறைய பேரை பாவம் பண்ண வைக்கிறது, நிறைய பேரை பொய் சொல்ல வைக்கிறது, நிறைய பேரை திருட வைக்கிறது. இதுக்கு எல்லாத்திற்குமே சத்ரு கையாளுகிற ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நிறைய பேருடைய கையில் இருக்கிற இந்த ஃபோன் தான் ரொம்ப காரணமாகவே இருக்குது. இந்த ஃபோன் நம்மளை நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேருக்கு நேர் ஒரு மனுஷனை பார்க்கும்போது நம்ம அவங்க மேலே கோபமாக இருந்தால் கூட என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள நம்ம பேச மாட்டோம். சரி, மூஞ்சிக்கு நேராக அவங்கள நம்மளால் திட்ட முடியாது. சில வேர்டெல்லாம் அவங்கள்ட்ட பேச மாட்டோம். அதே நேரத்தில் இந்த மொபைல் இருக்கிறதுனால கோபம் வர்றதுனால ஆப்போசிட்டில் இருக்கிறவருடைய முகத்தை நம்ம பார்க்காதனால சில நேரத்தில் கோபத்தில் என்ன வேணாலும் நம்ம திட்டிடுறோம். அந்த வார்த்தை அவங்கள காயப்படுத்தாது. அந்த வார்த்தை நல்ல வார்த்தை, அந்த வார்த்தை மோசமான வார்த்தை, இப்படி எதுவுமே பார்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க நம்முடைய கண்ணுக்கு மறைவாக இருக்கிறாரு. அப்போது இன்றைக்கு இந்த ஒரு புதிய வருஷத்தை சந்திக்க போகிற ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசுறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ரொம்ப நினைக்க வேண்டியது, எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஃபோன் இல்லைன்னா சோசியல் மீடியான்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் வலைதளம், ஒரு இன்டர்நெட் அப்படின்னா அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க சத்துரு விரிக்கிற ஒரு பெரிய வலை, அந்த வலைக்குள்ளே நீ போய் அதற்கு என்ன வார்த்தை உதாரணமாக எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குருவி தன் பிராணனை வாங்க தேடுகிற அந்த கண்ணியை அறியாமல் விழ தீவிரிக்கிறது போல. அப்போ அந்த வேர்டு அந்த நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கிற அந்த சம்பவம் ஒரு லேடியையும், ஒரு தவறான ஒரு லேடியையும் அவனுக்கு பின்னாடி போகிற ஒரு பையனையும் குறித்து எழுதப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு அந்த பெண்ணை போட்டிருக்காங்க, அவள் அந்த இடத்துல சோசியல் மீடியா இல்லை அந்த இடத்துல மொபைலு அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு அந்த வசனம் அப்படியே ஒத்துப்போகும். அது பிசாசு நம்மளை விழத்தள்ளுவதற்காக எடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னால், அது பெரியவர்களாக இருக்கலாம். பாருங்க, ஒரு காலத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சகோதரிகள் வீட்டிலே அவர்கள் ஒரு 2 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுவாங்க. தனி ஜெபம் அவங்களுக்கு இருக்கும்.
தன்னுடைய கணவனார் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ப்ரேயரில் உட்காருவாங்க, இல்லைன்னா ஒரு பைபிள் ரீடிங்கில் கொஞ்சம் உட்காருவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாருமே எதில் தான் உட்கார்றாங்க அப்படின்னு சொன்னால் ஃபோன்லேயே உட்கார்றாங்க. தனிப்பட்ட விதத்திலே சிலர் இப்போ நிறைய பேர் இந்த கொரோனாவுக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரேயர் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. என்னென்னா மொபைலில் ப்ரேயர், ஒரு டீமாக சேர்ந்து ஒரு 10 பேர் 15 பேர் இந்த மாதிரி டீமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுறவங்க. இந்த டீமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுறவங்க ஜெபம் பண்ணால் பிரச்சனை இல்லை, அவங்க அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொன்னால் பரவாயில்ல. ஆனால் என்னென்னா ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஆரம்பித்து யாரையாவது ஒருத்தரை குறித்து பேசி அன்னைக்கு இருக்கிறதுல சோசியல் மீடியாவில் யார் தப்புன்னதாக ட்ரெண்டிங் ஆயிடும் அதை பேசிட்டு, அப்புறம் சர்ச்சில் இருக்கிறவங்கள பேசிட்டு, அதுக்கப்புறம் பாஸ்டரை பேசிட்டு, அதுக்கப்புறம் விசுவாசியை பேசிட்டு, அப்புறம் கடைசியில் என்ன இப்போ ஜெபம் பண்ணுவோமா, ஆமாம் நம்ம இவர்களுக்கெல்லாம் திறப்பில் நிற்கணும், ஆமாம் அவங்கள பற்றி எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்காக என்ன பண்ணணுமாமா. ஸோ திறப்பில் நிற்கிறது அப்படின்றது இன்னொருத்தருடைய குறையை குறித்து 10 பேர்கிட்ட சொல்லி திறப்பில் நிற்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, அவங்களுடைய குறைய நீ இன்னொருத்தர்கிட்ட சொல்லி என்கிட்ட நேரத்துக்கு வராத, நீ என்ன சொல்லணும் என்கிட்ட சொல்ல. ஒருவேளை ஆண்டவர் அதை கூட கர்த்தர் விரும்ப மாட்டார். இன்னொருத்தருடைய குறையை சொல்லி இவங்க இப்படி இருக்காங்க ஆண்டவரே, இவங்களை சந்திங்க, இவங்களை ரட்சிங்கன்னு சொல்றதை கூட சில நேரத்தில் ஆண்டவர் விரும்ப மாட்டார். அவர்களை தொடும், அவர்களை ஆசீர்வதியும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, இந்த புது ஆண்டுக்குள்ளே நுழைகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம் எடுங்கன்னா, ஆண்டவரே இந்த சோசியல் மீடியாவை விட்டு இந்த மொபைலை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, உங்களையே நான் சார ஆரம்பிக்கிறேன். சகா மனிதனோட நான் பேசுவேன், சுத்தி இருக்கிற மனிதர்களோட நான் பேசுவேன், நான் தனியாக நான் ஜெபத்தில் உட்காருவேன், நான் ஒரு வேதத்தை வாசிப்பேன். இதை பயன்படுத்துவதற்கு என்ன வைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு டைமிங்கை நம்ம கண்டிப்பாக செட் பண்ணணும். பாருங்க, எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு நேரம் இருக்குது, எல்லாத்துக்குமே நேரம் இருக்குது. காலையில் குளிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறோம், சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறோம், இன்னும் தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறோம், எல்லாத்துக்குமே நம்ம நேரம் வச்சிருக்கிறோம். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த மொபைலை பயன்படுத்துகிறதுக்கென்று ஒரு நேரத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்களா? கால் அட்டன் பண்ணுறதை விட்டுருங்க, நீங்கள் ஃபோன் வருது நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அதை தவிர இன்னொன்று நீங்கள் சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் நான் இரவில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் வாட்ஸ்அப்பை பார்ப்பேன், காலையில் 8 to 9 வரைக்கும் தான் வாட்ஸ்அப் நான் பார்ப்பேன், இல்லைனா அந்த சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று போவேன், இந்த 1 hour நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், இதை இல்லைனா ஒரு 1/2 hour இதுதான் நான் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன், இதில் தான் நான் ஃபேஸ்புக்கை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம யாராவது வச்சுருக்கிறோமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக என்ன இல்லைன்னா அதற்கு ஒரு வரைமுறையே இல்லாமல் போயிடுச்சு. வரைமுறையே இல்லாமல் போச்சு. காலையில் நம்ம நிறைய பேர் எந்திரிக்கும் போதே எப்படி அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு என்ன பாருங்க, ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய பேர் அம்மாங்கெல்லாம் சொல்கிறத கேட்டிருக்கிறேன், நைட்டு படுக்க போகும்போது பைபிளை வாசித்து முடிச்சுட்டு அந்த பைபிளை எங்கே வச்சிரு சொல்லுங்களேன், அந்த பைபிளை தலைமாட்டில் வச்சு படுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, 90% பேருடைய வீட்டில் தலைமாட்டில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொன்னால் மொபைல் தான் இருக்குது. அவங்க கைக்கு எட்டுக்கிற தூரத்தில் என்னதான் இருக்குது. ஆனால் ஒரு நாள் கை கட்டுக்கிற தூரத்தில் பைபிள் தான் இருந்துச்சு. ஒரு நாள் கை கட்டுக்கிற தூரத்தில் அன்றன்றுள்ள அப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அன்னன்னைக்கு என்ன வேர்டு அதெல்லாம் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எங்கே தடவினாலும் இன்னும் ரொம்ப கொடுமையான ஒன்று என்னன்னா, காலையில் சிலர் தூங்கி முழிச்ச உடனே தன்னுடைய கை முதல்ல வைக்கிறது எது மேலே? மொபைல் மேலே. அதே போல தன்னுடைய கண்ணை திறந்து முதல்ல பார்க்கறது எதை? அது டைமாக கூட இருக்கலாம், அது நேரமாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மொபைல் தான். ஆனால் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், காலையிலே வீணையே விழியுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலமே விழித்திருப்பேன். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது. இராக்காலத்தில் என் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தோம், நீர் ஒன்றும் என்னவா இருக்கிறீர், அறியாதிருக்கிறீர். அவ்வளவு நான் சுத்தமாக இருக்கிறேன். நான் படுத்தேன், நான் நித்திரை செய்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தரோ என்னை தாங்குகிறார். யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசுறாரு. பட் யாருக்காக பேசுறாருன்னு தெரியல.
நீங்க ஒருவேளை கலக்கத்தோட வந்திருக்கலாம். இந்த வருஷத்தினுடைய முடிவு உங்களுக்கு நல்லா இல்லைன்னு நீங்க நினைச்சு வந்திருக்கலாம். இந்த வருஷத்துல எதுவுமே நடக்கலன்னு நீங்க அப்செட் ஆகி வந்திருக்கலாம். உங்களுடைய ஜெபங்களுக்கு ஒண்ணுமே பதில் கிடைக்காம போகலாம். உங்க உபவாசத்திற்கு பதில் கிடைக்கல. நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நினைச்சது எதுவும் நடக்காம இருக்குது என்கிறதற்காக அது இனி நடக்காமலே போகும் என்ற அர்த்தம் அல்ல. கண்டிப்பாக நான் முதல்ல சொன்னது போல இந்த வருஷம் நீங்கள் பட்ட அத்தனை பிரயாசமும் ஜெபத்திற்கும் நிச்சயமாய் கர்த்தர் அதை கணக்கிலே வைத்து வருகிற ஆண்டு கர்த்தருக்கு பல மடங்கு திரும்பி தருவார். பல மடங்கு திரும்பி தருவார். பல மடங்கு திரும்பி நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி ஆக்குகிற கர்த்தர். அதை குறித்து நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த வருஷம் நடக்கலையேன்னு நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க நொந்து போகாதீங்க. பரவாயில்ல, ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை பத்திரப்படுத்துகிறார். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கிறார். ஆனால் வருகிற வருடம் நிச்சயமாய் அதை திரும்ப தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனா நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த புதிய ஆண்டுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, இந்த கெஜெட் அப்படின்னா இந்த சோசியல் மீடியா என்கிற ஒன்றை விட்டு அதிகமாக அதை பின்பற்றுகிறத விட்டுட்டு நான் எங்க நேசமா இருப்பேன் அப்படின்னு சொன்னா, உன் வேதத்தின் மேல நான் பிரியமா இருப்பேன். உம்மேல் நான் பிரியமா இருப்பேன். நான் இதை பயன்படுத்துகிறேன் ஆண்டவரே, ஆனால் நான் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை, அது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம மாறிட்டோம். அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சிலர் 10 நிமிஷம் தான் இன்னைக்கு பார்ப்பேன்னு நினைச்சிட்டு 1 மணி நேரம் பார்த்துறாங்க. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ அது உங்க கண்ட்ரோல்ல இல்லை, யார் அதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோம்? நான் மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு டைமே தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம அதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கலாம்னு அர்த்தம். வேண்டாம். யாரா இருக்கலாம், அது அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாரோடே அதிகமான நேரங்கள் நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக நீங்கள் அதற்கு உரியவர்கள் அல்ல. அதற்கு உரியவர்கள் அல்ல. சிலர் அவன் வளர்றான், இவன் வளர்றான், இவன் உயர்றான், இவன் நல்லா இருக்கான், இவன் சம்பாதிக்கிறான், இவன் கோடி வஞ்சிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க எவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க எவ்வளவு பிஸியா இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியவே. சிலருக்கு குறை மட்டும்தான் சொல்ல தெரியும். ஒரு மனிதர் வளருகிறார்கள் என்றால், ஒரு மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு பின்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கரையும் செலுத்தி இருப்பாங்க. சும்மா இருக்கிறவங்களை ஆண்டவர் விரும்ப மாட்டார். சோம்பேறினுடைய கை ஆளுகை செய்யாது. கர்த்தர் அவங்க மேல பிரியமாகவே இருக்க மாட்டார். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னா யார் அப்படின்னு சொன்னா, சும்மா இருக்கிறவங்கள ஆண்டவர் எப்பவுமே கர்த்தருக்கு பிடிக்காது. ஆண்டவர் அவங்கள கொண்டு ஒண்ணுமே செய்ய மாட்டார். அத்தனை பேரும் இருந்தாலும், பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் இருந்தாலும், கர்த்தர் கிதியோனை தேடி போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிதியோன் அவைலபிளா இருக்கான். நமக்கு அது நான் அடிக்கடி சொல்லுவேன், இது நம்ம எபிலிட்டியை நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். தரம். நிறைய பேருக்கு எபிலிட்டி தான் வேணும். எனக்கு அது தெரியாது, எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவரை பொறுத்தவரை எபிலிட்டி கிடையாது, அவைலபிலிட்டி தான். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு மட்டும்தான் பார்ப்பாரு ஆண்டவர். நீ அவைலபிளா இருக்கியாப்பா, உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உனக்கு தாளந்து இருக்க வேண்டாம், எதிர்க்க வேண்டாம், அவைலபிலிட்டி தான் கர்த்தருக்கு மெயின். ஆதாமை பார்த்த உடனே கர்த்தர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? அவ்வளவுதான். இருக்கிறியா, உனக்கு பதில் கிடைக்கும். நீ அட்டெண்டா இருக்கிறியா? ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடும் போது சாமுவேலேன்னு 3 டைம் கூப்பிட்டாரு. ஆனா சாமுவேல் யாரை பார்த்து கூப்பிட்டீரான்னு கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, ஏலிய பார்த்து நீ கூப்பிட்டீரா, நீர் கூப்பிட்டீரா? அப்போ ஏலி சொல்றாரு, நான் ஒன்னும் கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோ. ஆனா எப்போ சாமுவேல் கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னாரோ அப்பதான் ஆண்டவர் தன்னுடைய மூவே ஆரம்பிக்கிறார். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அவைலபிளா இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய அந்த ஆரம்பத்தை கர்த்தர் ஆரம்பிக்கவே முடியாது, கர்த்தர் துவங்கவே முடியாது. உங்களுக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாது. என்ன நிறைய பேர் என்ன நீங்க மாற்றக்கூடாதா, நீங்க செய்யக்கூடாதா, நீங்க ஒரு வல்லமை உள்ள தேவன் தானே, தடுத்து நிறுத்தக்கூடாதா, நீங்க ஒரு மகத்துவம் உள்ள தேவன் தானே, என்ன எப்படி கைவிடலாம், நீங்க என்ன ஆசீர்வதிக்க கூடாதா, நீர் என்ன உற்சாகப்படுத்த வேண்டியதானே, நீர் என்ன ஸ்குரு கொடுக்க வேண்டியதானே? ஆமா, எத்தனை டைம் தான் கொடுப்பாரு ஆண்டவர்?
நிறைய பேருக்கு இப்படிதான் ஆண்டவர் மேலேயே இல்லை 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 இல்லை. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய அவைலபிலிட்டியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் மறு உத்தரவு அருளை செய்து ஆபத்தில் உன்னோட கூட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை நான். இப்போ லோத்துக்கும் ஆபிரகாமுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, சோதோம் கொமோரா பட்டணம் அழிய போகும்போது ஆபிரகாம் வந்து தேவ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே துன்மார்க்கர்களோட சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக அப்படின்னு ஜெபம் பண்றாரு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரவாயில்லப்பா, 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் அந்த தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனால் லோத்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவன் ஒண்ணுமே சொல்லல, எதையுமே கேட்கல, ஜெபமே பண்ணல. அப்போ அவனுடைய குடும்பம் வந்து வெற்றியாகவும் வாழல. அதனால ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த டேலண்ட்டுமே இல்லைனாலும் நீங்க அவைலபிளா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல உங்களை கனப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் தீர்மானம், முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, சோசியல் மீடியால எனக்குன்னு ஒரு டைமை நான் என்ன பண்ண போறேன். நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது, நிறைய பேருக்கு கேட்கல சத்தமா. நீங்க வந்து உங்களுடைய ஒர்க்கை அதுல பண்றதை நான் வந்து தப்பு சொல்லலை. உடைய வேலை அதான். நீங்க வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு. நீங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்பீர்களானால், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் ஒன்று, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன். நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன். இப்போ இந்த பிள்ளைகள் வந்து வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், உங்க பிள்ளைங்க போர் அடிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த போர் அடிக்கிற பிள்ளைகளுடைய கையில மொபைலை கொடுக்கும்போது கொடுத்துட்டீங்கன்னா ஒரு வார்த்தை கட் ஆகும். என்ன வார்த்தை? ஹலோ, போர் அடிக்கின்ற வார்த்தை கட் ஆயிடும். மொபைலை பிடுங்குற அடுத்த நிமிஷத்துல இன்னொரு வார்த்தை ஸ்டார்ட் ஆகும். என்ன வார்த்தை? போர் அடிக்குது, போர் அடிக்குது. அப்போ வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இப்போ உங்களுடைய நீங்க யூஸ் பண்றது உங்க போனு, நீங்க நெட்டு போட்டிருக்கிறது உங்க காசு, உங்க காசு, உங்க போனு, உங்க டைம். யாரும் என்ன பண்ண முடியாது சொல்லுங்க. கணவனும் கேட்க முடியாது, மனைவியும் கேட்க முடியாது. உன வேலை என்னமோ அதை போய் பாரு. நீங்க என்ன பண்ணணுமோ, உனக்கு சோறு ஆக்கி வச்சுட்டேனா, சாப்பாடு இருக்குல்ல, துணி இருக்குல்ல, விட்டுரு. உனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன்ல, நான் வேலைக்கு போனேன்ல, விட்டுரு. உனக்கு வர வேண்டியது ஏதாவது தடையா இருக்கா சொல்லு. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஆனா வேதம் சொல்கிறது, ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆமேன் சொல்லுங்கள். தீர்மானம் எடுக்கலாமா? எல்லாருமே எடுப்பீங்களா இன்னைக்கு ஒரு தீர்மானம்? ஆண்டவரே, இந்த சோசியல் மீடியாவில் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த புது வருஷத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் எடுக்க போறேன். நான் அதனுடைய கண்ட்ரோல்ல அல்ல, அது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்க போகுது. ஒரு கொடுமையான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, திருச்சபைக்குள்ள வந்து கூட அந்த போனை யூஸ் பண்றவங்க இருக்காங்க பாருங்களேன். சர்ச்சில் ஆராதனை நடக்கும்போது, பிரசங்கம் பண்ணும்போது, எவ்வளோ பெரிய விஷயம். என்ன வந்து ஒரு நாள் வந்து பாஸ்டர் வந்து ஒரு 300 பேருக்கு, எங்கள் சர்ச்சில் ஒரு 300 பேருக்குள்ளே இருக்கிறாங்க. எங்கள் பாஸ்டர் ஒரு பெரிய பெரம்பு பலிபீடத்தில் வச்சுருப்பார். ஒரு நாள் என்னை அடித்தார். என்னென்னா, சர்ச்சு நடந்துட்டு இருக்கவே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பையன்கிட்ட வந்து வசனம் எழுதுறதுக்கு பெண்ணு கேட்டேன். பார்த்துட்டாரு, மெசேஜை நிப்பாட்டிட்டு மேலே வாங்கன்னு கூப்பிட்டு எங்கள் 2 பேரையும் அடிச்சிட்டார். நல்லா ஓங்கி அவருடைய மொத்த பேரும் பார்க்கும்போதே அடிச்சிட்டார். அப்போ எதுக்கு அடித்தார் அப்படின்னு சொன்னால், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட நீ ஏன் பேசின, நீ எதுக்கு பேசினேன்னு அடிச்சிட்டார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பாருங்க. இன்னைக்கு பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும்போது வாலிப பிள்ளைகள் வந்து, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க வந்து ஃபோனில் SMS அனுப்புறது, சேட் பண்ணுறது, பேசிட்டே இருக்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையானது.
அப்போ எந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடி அவர்களை சத்துரு எப்படி அடிமைப்படுத்தி வச்சுக்கிறான் பாருங்களேன். ஒரு 10 நாள் இன்னைக்கு நிறைய பேர் ஃபர்ஸ்டெல்லாம் ஃபாஸ்டிங் நம்ம போடுவோம். என்ன ஃபாஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொன்னால் நான்வெஜ் ஃபாஸ்டிங். அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடாம ஒரு 7 நாள் ஃபாஸ்டிங். ஆனால் இப்போல்லாம் என்ன ஃபாஸ்டிங் போடணும் அப்படின்னு சொன்னால் 7 நாள் நீங்கள் ஃபோன் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய ஃபாஸ்டிங் தான். ஃபாஸ்டிங் போடுறவங்க நிறைய பேர் இன்னைக்கு சோறு இல்லாமல் நீங்கள் ஃபாஸ்டிங் போட வேண்டாம். ஏன்னா சோறு இல்லாமல் எத்தனை நாள் வேணாலும் இருந்துருவாங்க. நிறைய வாலிப தம்பிங்க பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியை குடிச்சிட்டே இருந்துருவாங்க, நிறைய கொக்கோ கோலா குடிச்சிட்டே இருந்துருவாங்க. ஆனால் எது இல்லாமல் இருக்க முடியாது சொல்லுங்களேன்? ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. ட்ரை பண்ணுங்களேன், வருகிற புதிய வருஷம் ஒரு ட்ரை பண்ணுங்க. என்ன ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நான் என்ன ஃபாஸ்டிங் போட போறேன்னா ஃபோன் ஃபாஸ்டிங் போட போறேன். ஃபோன் ஃபாஸ்டிங். ஏன்னா ஒரு 7 நாளைக்கு ஃபோனை தொட மாட்டேன், இல்லைன்னா மீடியா பக்கமாக நான் போக மாட்டேன். வெறும் கால் மட்டும்தான் நான் அட்டன் பண்ணுவேன். அதுவும் அந்த கால் அட்டன் பண்ணும்போது தேவையில்லாதது எதுவும் பேச மாட்டேன். 2 செகண்டுக்கு மேலே எதுவுமே பேச மாட்டேன். பிஸ்னஸ் ரீதியாய், பண சம்பத்த ரீதியாக, இல்லைன்னா அந்த ஒர்க் ரீதியாக மட்டும்தான் பேசுவேனே தவிர மற்ற அதிகமான ஆகாத சம்பாசனையே பேச மாட்டேன். இப்படி ஒரு ஃபாஸ்டிங்கை நீங்கள் எடுங்க பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் அதில் பிரியப்படுவார்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நிறைய பேர் அதுதான் இப்போதைக்கு இருக்கிறது தேவையே. ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு தீர்மானம், ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் தாரும். நான் அடுத்த ஆண்டு நான் காலடி எடுத்து வைக்கும்போது ஒரே ஒரு நான் அடிமைத்தனத்து வெளியே வரேன். ஆண்டவரே, நான் இந்த மொபைலுக்கோ இந்த சோசியல் மீடியாவுக்கோ நான் அடிமை அல்ல. ஆண்டவரே, அது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற அளவிற்கு கர்த்தர் எனக்கு கிருபையை தருவீராக. ஆமேன். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறோம்? ஆமேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. நிறைய பேருக்கு வீட்டில் இந்த நாடகம் பார்க்குற நிறைய அம்மாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது பாஸ்டர், என்ன பண்ணுறது பாஸ்டர்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஒரு வேலைக்காக, ஒரு ஒர்க்குக்காக, அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அது என்னுடைய ஒர்க் ரிலேட்டடாக இருக்குது அப்படி அந்த மாதிரின்னா கூட பரவாயில்ல, சரி அவ தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது. ஆனால் அதற்கே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அந்த சம்பவம் அவங்க ஒரு ரூமுக்குள்ளே நடிக்கிற அந்த சம்பவத்தை வச்சு ஒரு அடிமைப்படுத்தி எப்படி நம்ம அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கலாம்? ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கவே கூடாது. நிச்சயமாக எதற்கும் நம்ம அடிமையாக கூடாது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். முழு பலத்தோடு அந்த தீர்மானத்தை எடுத்து, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை பார்க்கிறார். கர்த்தர் நாம் எடுக்கிற எல்லா தீர்மானங்களுக்கும் என்னை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க, அப்பா நீர் இரக்கம் நிறைந்த தேவன். நான் எடுக்கிற பொருத்தனைகளை எல்லாம் அங்கீகரிக்கிற தேவனாகிய கர்த்தர், அவருடைய நாமத்திற்காக நான் என்ன தீர்மானம் எடுத்தாலும் அதை அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை கனம் பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்காக நான் எதை இழந்தாலும் அதை எனக்கு திரும்ப தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ஒரு கிருபையை கர்த்தர் வருகிற ஆண்டு எங்களுக்கு நீர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ஞானம் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமேன் உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியான் சேர்ந்து கையை உயர்த்தி ஆவியானவரே
நிறைய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நிறைய பேர் சொல்றாங்க, நீ இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் இவன் ரொம்ப மாறிட்டா, இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் இவன் ரொம்ப மாறிட்டான். இந்த என்னைக்கு இவன் இந்த கையில இந்த போனை வாங்கினானோ அன்னையிலிருந்து இவன் சரியில்லை, என்னைக்கு இந்த போன் இவன் கையில கிடைச்சிச்சோ அன்னையிலிருந்து இவன் இப்படி வித்தியாசமா இருக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வழக்கம். இப்போ உங்களை நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க எப்ப மாறுனீங்க? இப்படி நீங்க இவ்வளவு மோசமான ஒரு பேரை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய சாட்சி குறைவுக்கு எது ஆரம்பம்? நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு உள்ள ஆகிறதுக்கு யார் காரணம்? நீங்க எதுல கெட்ட பேரை இந்த வருஷம் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க? எதனால அந்த கெட்ட பேர் ஆரம்பிச்சிருச்சு? நீங்க நினைச்சு பாருங்களேன், நீங்க கேட்டு பாருங்களேன். எதுல நீங்க சுத்தி முத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் கெட்ட பேர் எங்க சம்பாரிச்சீங்க தெரியுமா? இதை என்னைக்கு கையில எடுத்தோமோ அன்னைக்கு தான் கெட்ட பேர் சம்பாரிச்சோம். நம்முடைய நிறைய பேர் பாவத்தில் விழுகிறதுக்கு காரணமா இருந்தது என்ன தெரியுமா? ஆரம்பம் என்ன தெரியுமா? இந்த போன் தாங்க ஆரம்பம், மொபைல் தாங்க ஆரம்பம். இது கண்ணுக்கு தெரியாமல் சத்துரு வைக்கிற ஒரு மிகப்பெரிய கண்ணி. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை எல்லாம் நம்ம பண்ண போனா இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன 90s மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, இல்ல என்ன தாத்தா மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம வந்து பைபிளை வந்து ஒரு வசனத்தை எடுத்து, இந்த பைபிளை எடுத்து தியானிச்சு அண்டர்லைன் பண்ணி, அந்த வசனத்தை தியானிச்சு அண்டர்லைன் பண்ணும்போது நமக்கு ஒரு இருதயத்தினுடைய ஒரு நிறைவு இருந்துச்சு பாருங்களேன். அந்த பிரசன்னம், அவ்வளோ பெரிய பிரசன்னம், நம்ம அந்த வார்த்தையினுடைய பிரசன்னம் நம்ம தொட்டுருச்சு. ஆனால் இன்னைக்கு மொபைல் என்ன அண்டர்லைன் பண்ணுறது, எப்படி அண்டர்லைன் பண்ணுறது? இது ஆனால் இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு அதுலேயும் எங்களுக்கு இப்படி வேற வழியே இல்லாத மாதிரி நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு பாட்டு புக்கு, ஒரு டைரி, ஒரு பைபிள், மூணையும் தூக்கிட்டு தான் போவோம். இன்னைக்கு சொல்லுங்களேன், இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பைபிள் தூக்கிட்டு வர்றவங்க கூட இல்லை. நீ நிறைய பேர் என்ன ஃபோனே வச்சுருக்காங்க. நிறைய அது அப்டேஷன் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை இது பின்மாற்றம்னு சொல்கிறதா, எனக்கு என்னன்னு சொல்ல தெரில. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்னைக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிறோம், 5 வருடங்கள் தாண்டதுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் வரும்போது எல்லா சர்ச்சிலையும் இனி வேதாமம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணாலும் ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வந்துடும். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையுமே டிவியில் போட்டு காமிப்போம், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் அமைதியாக வந்து உட்கார்ந்துட்டு நீங்கள் போனால் போதும். ஏன்னா இன்னைக்கு விசுவாசிகளை கஷ்டமே படுத்தக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு. யாரையுமே கஷ்டப்படுத்துறதை விடுங்க, பைக்கை இங்கே நிப்பாட்டிருக்கீங்க, கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் கூட ஏன் சௌரியத்துக்கு தான் நான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிற மாதிரி உலகம் இன்னைக்கு. ஏன் இஷ்டம், ஏன் வழி, எனக்கு பிடிச்ச இடத்துல என்னை யாருமே எதையுமே என்ன பண்ணக்கூடாது. ஒருத்தர் வந்தார், ஒரு திருச்சபைக்கு வந்துட்டு இருக்காங்க, ஒரு 8 மாதம் தாண்டி என்னை சந்திக்கும் போது, பாஸ்டர் இந்த சர்ச்சுக்கு 8 மாசமா நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா பிரதர், 8 months வந்துட்டு இருக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம், உங்களை ஒரு நாள் கூட நான் நேரடியாக பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நான் உங்களை சந்திச்சதே இல்லை அப்படின்னு. சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. இல்லை, உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று என்ன அப்படின்னா, இந்த 8 மாசம் நான் உள்ள வந்தேன், நீ யாரு என்னன்னு என்னை விசாரிக்கவே இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் சர்ச்சு பாஸ்டரா இருக்கும்போது, இது நம்ம சர்ச்சில் பிலீவரா இருக்கும்போது, நம்ம பாஸ்டரை எப்படி நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னு கேட்டா, என்ன பாஸ்டர் என்ன பண்ணல, நான் 1 மாசமா சர்ச்சுக்கு போறேன், 2 வாரமா சர்ச்சுக்கு போறேன், நான் யாரு என்னன்னு கேட்கல, அப்புறம் எப்படி இந்த பாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 8 மாசமா சர்ச்சுக்கு வந்திருக்கிறாராம்மா, ஒரு நாள் கூட நான் அவரை பேசலையாம்மா, அதனால என்னை டிஸ்டர்பே பண்ணாம நான் வந்து ஃப்ரீயா ஆராதிச்சுட்டு போனேன் அப்படின்னாரு. வேற எந்த சர்ச்சுக்கு போனாலும் சண்டே முடிச்ச உடனே எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள் அட்ரஸ் என்ன, உங்கள் வீட்டை நாங்கள் சந்திக்கணுமா, தொடர்ந்து வர்றீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஏன் இஷ்டம் தான், என்னை யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, யாருமே என்ன கண்ட்ரோல், என்னை இப்படி சொல்லாதீங்க, அது எனக்கு பிடிக்காது, என்னை இந்த ட்ரெஸ் போடுன்னு சொல்லாத, எனக்கு பிடிக்காது,
எனக்கு இந்த பொருளை யூஸ் பண்ணாதேன்னு சொல்லாத, எனக்கு பிடிக்காது, நான் எனக்கு என்ன பிடிச்சோ அதான் செய்வேன். அதுவும் போல இந்த உலகமும் மீடியாவும் என்னதான் சொல்லுது அப்படின்னு சொன்னா அது ரைட் அப்படின்னு சொல்லுது. அவன் வாழ்க்கை அவன் வாழட்டும், நீ ஏன் அவன் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ற, அவனுக்கு பிடிச்சது மாதிரி டிசைன் பண்ணிக்கட்டும், நீ இடையில போகாத அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அதை சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு பிடிச்சதை நம்ம வாழ முடியாது. நம்ம பிடிச்சது வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவோம். நம்ம பிடிச்சது மாதிரி நம்முடைய மனசையும் நம்முடைய சிந்தையும் கொண்டு போயிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், முடிவு சூனியமாயிரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யாரெல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல அவருடைய வழியில நடக்கிறார்களோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கு என்ன உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நல்ல பேரெல்லாம் சம்பாரிச்சு கொடுக்க மாட்டாங்க. நல்ல பேர் சம்பாரிச்சு கொடுக்க முடியாது. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை கண்டிப்பாக ஒரு நாள் தன்னுடைய தாயும் தகப்பனுக்கும் கஷ்டத்தை தாங்க கொடுக்கும். அதனால இன்றைக்கு முதல் ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் ஒரு டைம் லிமிட்டேஷனை நான் வைக்கிறேன், நான் ஒரு பொருத்தனை எடுக்கிறேன். நான் வந்து இனி இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துறதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு நேரம் எனக்கு இருக்குது. இந்த ஒன்றிலிருந்து நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்கனாலே நீங்கள் நிறைய பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ இந்த பாட்டை பாட போகிறோம். எப்படி நான் ஜெபிக்கணும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும். வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி. இப்ப கையமாக ஆவியானவரே, சொல்லுங்க ஆவியானவரே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ சொல்லு ஆவியானவரே. அத்த நல்லவர், அத்த நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. வேற ஆமோதிக்கிறீர்கள், கைகளை அசைத்தோரும் எல்லாமே போய் பாருங்க. இந்த இப்போ நீங்க ட்ரெண்டிங்கில் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு மொபைல் வந்து வாங்க போறீங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த மொபைல் நல்ல மொபைலா கெட்ட மொபைலா அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே யூடியூப்பில் இந்த ஃபோனுடைய ரிவ்யூ பார்க்குறாங்க. அப்போது அதில் ஒருத்தர் உட்காந்து சொல்கிறாங்க, அப்படியா நீங்கள் சாம்சங் இந்த ஃபோன் வச்சுக்கிறீங்களா, இந்த ஃபோனு இப்படி. ஒருத்தர் என்ன சொல்ல தெரியுமா, பயங்கரமா பக்கா உய் அப்படின்னுவாரு. இவரை கேட்டுட்டு போய் ஐயோ இவர் சொல்லிட்டாரு கண்டிப்பா நல்ல போனா தான் இருக்குன்னு போய் என்ன பண்ண முடியாது. இவர் அந்த போனுடைய வித்தாங்க பாருங்க ஓனரு, அவர் ஃபோன் பண்ணி, சார்
என் போனை பற்றி கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கவனிக்கணுமோ. இதுதான் இன்னைக்கு நடக்குது. அரசியல்ல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அரசியல்வாதியை குறித்து ஒருத்தர் தவறா பேசுறாங்க அப்படின்னா சும்மா கிடையாது. பின்னாடி இந்த அரசியல்வாதியை குறித்து இவ்வளவு பேசுன்னு என்ன போகுது? ஹலோ, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, யூடியூப்ல உட்கார்ந்து பேசுறவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது. நம்பிராதீங்க. நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க. நம்ம உடனே என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவர் நல்லவர், நம்ம கெட்டவர், இவங்க கெட்டவங்க, இவன் நல்லவங்க நம்ம டிசைட் பண்றோம். ஆனா உண்மையா என்ன போகுதாங்க? அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு என்ன? காசு, அவ்வளவுதான். நீ 10,000 கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன், நீ 20,000 கொடுத்தா உனக்கு தகுந்த மாதிரி பேச. நீ எவ்வளவு ஜாஸ்தியா கொடுக்குறியோ, உனக்கு எவ்வளவு அதிகமான சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்களோ அதிகமான பணம். இன்னைக்கு உலகமே எதுக்குள்ள நிறைஞ்சிருக்குதுன்னா பொல்லாங்குல கிடக்குது, அசுத்தத்துல கிடக்குது, பட்டும் குழியில கிடக்குது. எங்குமே உண்மை இல்லை, எங்கேயுமே நியாயம் இல்லை, எங்கேயுமே நல்லவர்களை கண்டுபிடிக்கவே முடியல. அதான் ஆண்டவர் இந்த உலகத்துல தேடின போது ஜனங்கள் எல்லாரும் பொல்லாதவர்களா இருந்தார்கள் சொல்றாருல்ல. இன்னைக்கு அந்த மாதிரி உலகத்துல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நீதி இல்லை, நியாயம் இல்லை, நேர்மை இல்லை, உண்மை இல்லை, எதுவுமே இல்லை. அக்கிரமம் அக்கிரமம். அவங்கள அடிச்சு இவங்க வாழ்றது, இவங்களை அடிச்சு அவங்கள வாழ்றது, ஏமாத்துறது. ஹாஸ்பிட்டலுக்கு பாருங்க, அவ்வளோ கஷ்டமா இருக்கு அந்த 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 குடும்பத்திற்கு. பணமே இல்லை. 24 மணி நேரத்துக்குள்ள நீ ஆபரேஷன் பண்ணலைன்னா செத்துருவ, வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கட்டி வெடிக்கிறது மாதிரி இருக்குன்னு டாக்டர் சொல்லி அனுப்புற. ஓன்னு பறந்து அடிச்சு ஓடி வந்து, பாஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக போறோம், துணியெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ண சொன்னா எனக்கு பயமா இருக்குது, 24 மணி நேரத்துக்குள்ள பண்ணலைன்னா உள்ள அது வெடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு ஒரு ஜோம் பண்ணி அனுப்புங்க அப்படின்றாங்க. சரி 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 அவசரப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் உயிரை காத்தவர் இன்னும் காப்பாரு, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னாலும் ஒரு சந்தேகமா இருக்குது. விசாரிச்சு பார்த்து சரி இன்னொரு டாக்டரை இது பண்ணி, நீங்க போற வழியில இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க ஒரு செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆபரேஷனுக்கு போலான்னு சொல்லி வழி நடத்தி இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இவங்களுக்கு அந்த ஸ்கேன் பண்ணி அந்த கட்டி எந்த லெவல்ல இருக்குன்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லை, அது சாதாரணமா ஒரு கட்டி இருக்குது. அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா 15 நாள் மாத்திரை சாப்பிட்டு பார்ப்போம், அதுலயே மோஸ்ட்லி அந்த கட்டி கரைஞ்சிரும், அப்படி கரையில்லைன்னா மெதுவா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்ற. என்ன சொல்ல, இன்னைக்கும் இது நடந்து எத்தனை மாசம் தெரியுமா? கிட்டத்தட்ட 9 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சிஸ்டருக்கு ஆபரேஷன் ஆகல, இன்னைக்கு வரைக்கும் நல்லாவே இருக்கிறாங்க அவங்க. எவ்வளவு அநியாயம், எவ்வளவு கொடுமை. ஆனா பாவம்னா பாவம். ஐயோ, அவ்வளவு குடும்பத்துல கஷ்டம். அந்த அம்மா மட்டும் அன்னைக்கு நீங்க வந்து ஜோம் பண்ணாம ஆபரேஷன் போயிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாங்க. 2.5 லட்சம் ரூபாய் பணம்ன்றது அவங்களுடைய 25 வருஷத்தினுடைய உழைப்பு. 25 இயர்ஸ் ஆகும் அந்த பணத்தை அவங்க ரெடி பண்றது. 25 வருஷம் அவங்க பாடுபடணும். ஆனா அவங்களுக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. இவ்வளவு பொல்லாத உலகம்தான் எதை ஆளுகை செய்து தெரியுமா? இந்த மீடியாவை ஆளுகை செய்து, சோசியல் மீடியாவை ஆளுகை செய்து. இதுல இருக்கிறது 90% என்னதான் கேட்கல. இப்போ இந்த பொய்யை நம்ம ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் கேள்வி எழுப்புறது. யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து பேசி இருக்கிறத பார்த்து இந்த சொல்வதெல்லாம் உண்மை பார்ப்பாங்க சிலவர். அந்த சொல்வதெல்லாம் உண்மை பார்க்குற நிறைய அம்மாங்க, நிறைய சிஸ்டர்ஸ் ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையிலே அவங்க குடும்பத்தை நல்லா கட்ட மாட்டாங்க, நல்லா கட்ட மாட்டாங்க. இது என்னங்க ப்ரோக்ராம்? இதெல்லாம் சொல்ல போன என்ன ப்ரோக்ராம் இது? ஆனால் அதை ஆதரிக்கிறவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அசுத்தம், அப்படியே ஆதங்கம் வருது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, எரிச்சல் அடையாது. அதுக்குள்ள போய் பார்க்கும்போது அவனுடைய அந்த 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 விஷயத்தை எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ கொந்தளிப்பு வருது. ஏப்பா, உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்காதாப்பா? ஒரு மனுஷன் நினைக்க மாட்டீங்களாப்பா? வாழணும்னு நினைக்க மாட்டீங்களாப்பா? எதுவுமே இல்லைங்க. நீங்க மட்டும் கீழே விழுங்க,
உங்களை மிதிச்சதோட விட மாட்டாங்க பிரதர், மிதிச்சதோட விட மாட்டாங்க சிஸ்டர். நான் சொல்றேன்ல, இன்னொருத்தர் உங்களை மவுஸ் கட் பண்ணும்போது, இன்னொருத்தர் உங்களை மனசை கஷ்டப்படுத்தும் போது நீங்க கஷ்டப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க கவலைப்பட்ட உடனே ஐயோ ஒரு நல்ல பிள்ளைய நம்ம கவலைப்படுத்திட்டோம், ஒரு நல்ல பையனை கவலைப்படுத்திட்டோம் உலகம் நினைக்காது. நீங்க செத்தா கூட என்ன பட்டம் சொல்லும் அப்படின்னு சொன்னா, அவன் மோசமானவன், அவன் தான் அதனால தான் செத்தான்னு சொல்லும். அதான் உலகம். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத உலகத்தில் வாழ்றோம். நீங்க கவலைப்பட்டீங்கன்னா நீங்க தான் சிக்காவீங்க. மற்றவர்களுக்காக நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க தான் வருத்தப்படுவீங்க. மற்றபடி உலகத்தில் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த மனசாட்சி எல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை, போச்சு, அதெல்லாம் போச்சு. அதனால நம்ம யாருக்காக எது கவலைப்படக்கூடாது, வருத்தப்படவே கூடாது. அதான் உலகம். என்னை இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி நீங்க மனசை உடைச்சிட்டு இது பண்ணாதீங்க. இது இப்போ கிடையாது, எப்போ தெரியுமா? அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. சவுல் தாவீதை கொல்லுவதற்கு சவுல் துரத்துறானே, என்ன செஞ்சான் தாவீது? அப்படி என்ன செஞ்சான்ப்பா? நீ செத்து போகணும்னு நினைச்ச அவனை துரத்துறான், உன்னை கொல்லுவேன்னு நினைச்சு துரத்துறான். இந்த தாவீது எந்த விதத்துல சவுலுக்கு எதிரி? ஏதாவது ஒன்று பண்ண ஒண்ணுமே இல்லை, காரணமே இல்லை. யாரோ ஒருத்தர் காரணமானதுனால அந்த சின்ன பையனை துரத்தி கொல்றதுக்கு நினைக்கிறவன் சவுல். ஆனாலும் ஆண்டவர் அவன் கூட இருந்ததுனால மரணத்திற்கும் அவனுக்கும் ஒரு அடி தூரம் கூட இருந்த போதிலும் கர்த்தர் அவனை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றினார். நம்மையும் அப்படிதான் கர்த்தர் அதனால தான் நம்மளை காப்பாற்றி வச்சிருக்கிறார். பொல்லாத மனிதனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை கிருபையாய் கர்த்தர் நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் என்கிற அந்த பகுதியில் ஒரு வயசான அம்மா தன்னுடைய மகனால் கவனிக்கப்படாம உடம்புல புண்ணு யாருமே வீட்டில் ஏற்றுக்காம, ஒரு தாயும் தகப்பனும் ரொம்ப சாஃப்டான இருதயம் உள்ளவங்க அந்த தாயாரை கூப்பிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாத்ரூமை கொடுத்து அதில் குளிக்க வச்சு எப்போனாலும் இந்த வீட்டு வராண்டில் படுத்துக்கோன்னு சொல்லி அந்த அம்மாவை படுக்க வைக்கிறாங்க. நடந்த சம்பவத்தை கேளுங்க. அந்த அம்மாவுடைய உடம்புல புண்ணா இருக்குது, யாருமே ஏற்றுக்கல. சொந்த பையன் தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கல. இவங்க 2 பேரும் ரொம்ப சாஃப்டான இருதயம் உள்ளவங்க வீட்டில் அந்த அம்மாவுக்கு முன்னாடி இடம் கொடுத்து பாத்ரூமில் அவங்கள குளிக்க சொல்லி அவங்களுக்கு வரும்போதெல்லாம் சாப்பாடு கொடுத்து, நீ எங்கேயும் போக வேண்டாமா, இந்த வீட்டில் நீங்கள் இருமா, நீ வீட்டில் காவலாக கூட இருமா, உனக்கு சாப்பாடு தர்றோன்னு சொல்லி ஒரு 3-4 மாதத்துக்குள்ள அந்த அம்மா உடம்பு சரியாயிடுச்சு, புண்ணெல்லாம் மாறிடுச்சு. இந்த அம்மா கேட்குது, என் பையனுக்கு ஒரு கஷ்டம், என் பையனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும், ஏதாவது நகை இருந்தால் அடமானம் வச்சு நீங்கள் எனக்கு பணம் தர்றீங்களான்னு கேட்டுருக்கு. உடனே இந்த ஐயாவும் அம்மாவும் சொல்கிறாங்க, உங்கள் பையனுக்கு பணம் கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டான், அவன் குடிகாரன், அவனை நம்பி யார்ட்டையுமே கடன் வாங்கி கொடுக்காதீங்க, வேண்டான்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. எப்போ வெளியே போனாலும் வீட்டை பூட்டி சாவியை இந்த அம்மாவுடைய கையில் கொடுத்துட்டு போவாங்க. இவங்க அம்மாவுடைய கையில் கொடுத்துட்டு போகும்போது வெளியே போகும்போது இவங்களுக்கே தெரியாமல் பீரோவை திறந்து அவங்களுடைய நகையை கொண்டு போய் திருடி விற்று தன்னுடைய மகனுக்கு காசு கொடுக்குறாங்க. தன்னுடைய மகனுக்கு இந்த மாதிரி இந்த அம்மா தான் நகையை கேட்டுருச்சு, இந்த அம்மா தான் இந்த பணத்தை எடுத்துருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஏமா அந்த நகையை எனக்கு கொடுத்துருமான்னு சொல்லி 8 வருஷம் 8 இயர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு கேட்டால், சரிம்மா உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறோம், எங்களுக்கு நீங்கள் இந்த செலவுக்கு என்னென்ன பண்ணுற, இவங்களுக்கு அதை செலவு பண்ண முடியாது. அந்த அம்மாவை அவ்வளவு வச்சு பார்த்து 8 வருஷமா அந்த நகைக்கு பின்னாடியே போய் மனசு சிக்காயி உடம்புல பலவீனப்பட்டு இப்படி ஏமாத்திட்டாங்களே நினைச்சு மனசு உடஞ்சு கடைசியில் என்கிட்ட வராங்க. நான் சொன்னேன், 5 பவுன் நகைக்காக 4 பவுன் நகைக்காக 8 வருஷத்தை 2 பேரும் வீண் பண்ணிட்டீங்க, அதுக்கு பின்னாடியே போகாதீங்க, தொலைஞ்சிருச்சு. அவங்க ஆசை அவ்வளோதானே, எடுத்துகிட்டு போயிட்டா தானே. கொடுக்கணும்னு மனசாட்சி உள்ள லேடியாக இருந்தால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அவங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு இதில் தெரியுது, விட்டுருங்க. அது எப்படி பாஸ்டர் இவ்வளோ கஷ்டம் தெரியுது, உங்கள் சூழ்நிலை புரியுது, என்ன பண்ண முடியும்? பொல்லாத மனுஷன். அதனால நீ விட்டுருங்க, திரும்பி வாங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. 5 பவுன் என்ன 50 பவுன் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு, உங்களை இழந்ததெல்லாம் திரும்ப கொடுப்பாரு. அதையே நினைச்சு வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி இப்போ 2 மாசமா தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தி
இப்போ சொல்கிறாங்க 2 வாரம் தான், 2 வாரமாக கொஞ்சம் சாப்பிட்றோம், நாங்கள் கொஞ்சம் மனசுக்கு சமாதானமாக இருக்கு. 8 வருஷமாக அந்த நகையை யோசிச்சு பிபி வந்து, சுகர் வந்து, தூக்கம் இழந்து 2 பேரையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. இதுக்கும் சொந்த வீடு கோயம்புத்தூரில் வச்சுருக்கிறோம். அதனால இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது, பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. நீங்க துக்கப்பட்டீங்க, நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா நம்ம மட்டும்தான். அதனால பொல்லாதவர்களை குறித்து நம்ம எரிச்சல் அடைய வேண்டாம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே அடிமைத்தனங்களிலிருந்து எங்களை கர்த்தர் கிருபையாய் மீட்டெடுப்பீராக. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் அன்பாய் ஒரு ஆலோசனை சொல்லுவேன். தயவு செய்து இந்த சோசியல் மீடியாவை எவ்வளோ லிமிட்டாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ லிமிட்டேஷனாக வச்சுக்கணும். கணவனாரையே கவனிக்க முடியாத அளவிற்கு மொபைலுக்கு அடிக்ஷன், கணவனாருக்கு சரியான சாப்பாடு கொடுக்க முடியாத அளவுக்கு மொபைல் அடிக்ஷன். நேற்றுக்குள்ள சாப்பாடு மிச்சம் வைக்கிற சாப்பாடை வந்து சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் ஒரு ஃபோனை பார்க்கணும், டிவியை பார்க்கணும்னு நினச்சிட்டு 4 நாளைக்கு சேர்த்து ஒன்றா சமைச்சு வச்சுருந்தா என்னங்க அர்த்தம்? இது எப்போ பாரு விடிஞ்சா ஃபோனு, தூங்க போனா ஃபோன், எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை, பிள்ளைகளுக்கு ஒன்றுமே செய்யறதில்லை. ரொம்ப கொடுமையான உலகம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த வருஷத்தினுடைய கடைசியில் உண்மையிலே நான் ஜெபிக்கணும்னு நினச்சது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற அநேகம் பேர் அடிமை எதுக்கு அப்படின்னு சொன்னால், இதிலிருந்து நம்ம வெளியே வந்து தாங்க புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும். ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் எதில் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ இல்லையோ, நம்ம இந்த சோசியல் மீடியாவில் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்ன எல்லாரும் தயவு செய்து ஒப்பு கொடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற யாரும் நீங்கள் ஒருவேளை சொன்னால் கேட்காத மாதிரி இருக்கலாம். பாஸ்டர், இந்த செய்தி என் பையன் கேட்டிருக்கணும், இந்த செய்தி என் கணவனார் கேட்கணும், இந்த செய்தி என் பொண்ணு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். பட் என்ன பண்ணுறது, அவங்களுடைய கண்கள் இருளடைஞ்சிருக்குது, அவங்களுக்கு இந்த வார்த்தை போய் சேரல. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்காக திறப்பில் நிற்போம். கர்த்தர் அவர்களை நிச்சயமாய் அதிலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி அப்பா சமூகத்தில் நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களை காப்பாற்றுகிறவர் நீர்தானே ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுகிறவர் நீர்தானே அப்பா. சொல்லுங்க, முழு பலத்தோடு எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களை காப்பாற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர். துணையாளரே, சிறகில் நிழலில் தானே களிகூருவே. துணையாளரே, சிறகில் நிழலில் தானே களிகூருவே, களிகூருவே. கைகளை எல்லாரும் உயர்த்தி, என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. சொல்லு, என் தேவனே, என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. அதிகாலமே
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற ஆண்டை கர்த்தர் நமக்கு நன்மையாய் முடிசூட்ட போது. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா வருகிற ஆண்டு உம்முடைய மகிமையை நாங்க காணணும் ஆண்டவரே. உங்க முகத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. ஒரு வெற்றியை நீங்க தரணும் ஆண்டவரே. காலங்கள் எங்க கரத்துல அல்ல, காலங்கள் உங்க கரத்திலே இருக்குது. எல்லாரும் அப்படியே ஒரு 2-3 நிமிடங்கள் ஜெபம் பண்ணி உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். அவரை தவிர யார் இருக்கா நமக்கு? அவரை தவிர ஒருவரும் இல்லையே. உம்மை தவிர ஒருவருமே இல்லையே. உம்மை தவிர ஒருவருமே இல்லையே. எங்க குடும்பம் உமக்கு பிரியமா வாழணும் ஆண்டவரே. நாங்க உங்களுக்கு பிரியமா வாழணும் ஆண்டவரே. வேற ஒன்றும் நாங்கள் கேட்கல. இந்த வருஷத்தினுடைய முடிவில் நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஏற்ற ஒரு குடும்பமாய், உமக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாய் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்க, கர்த்தரையே சேவிப்போம். அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம் எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுவதாகப்பா. உங்களை தவிர யாரும் இல்லை, உங்களை தவிர யாரும் இல்லை. நீங்க தான் ஆண்டவரே ஏதாவது செய்யணும், நீங்க தான் ஆண்டவரே ஏதாவது செய்யணும். நாங்க பரிசுத்தத்திற்காக எவ்வளோ போராடிட்டோம், நாங்க சுத்தத்திற்காக எவ்வளோ போராடிட்டோம். நிறைய நேரத்தில் எங்களுடைய போராட்டத்தினால் அது முடியல. ஆனா இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கெஞ்சுறோம், ஆண்டவரே உம்முடைய நீதி விளங்கட்டும், உம்முடைய பரிசுத்தம் விளங்கட்டும், உம்முடைய நீதி எங்களுடைய வீட்டிலே விளங்கட்டும், உம்முடைய பரிசுத்தம் எங்களுடைய குடும்பங்களிலே விளங்கட்டும். நன்றி. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன பிடித்து கொண்டே உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். இப்ப கையை வச்சு அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில். உம்மை தான் நம்பி இருக்கோம் பேசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா இந்த வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் பேசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்ட நிழலிலே வந்து சொல்லுவோம். நிந்தையும் அவமானமும் சகித்து உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். இப்ப சொல்லுங்க, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அப்பா உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். இப்ப சேர்ந்து கையை உயர்த்தி
அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. சொல்லிக்கொண்டே அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். திரும்ப நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்நாள் காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது நீ சொன்ன வார்த்தைய கொண்டே சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே உங்க முகத்தையே நோக்கி இப்போ கைய வைத்து அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே அந்த சஞ்சலங்கள் மாறட்டும். ஆண்டவரே அந்த சஞ்சலங்கள் மாறட்டும் அப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கை. திரும்ப கையை உயர்த்தி நிச்சயமாய் ஆமாப்பா, நீங்க வருகிற ஆண்டு நிச்சயமாய் செய்வீர். நீ வருகிற ஆண்டு நிச்சயமாய் செய்வீர். நாங்கள் காத்திருக்கிற காலங்கள் இது காத்திருக்கிற காலம் அல்ல. நீர் எங்களை ஆண்டவரே காத்திருக்க வைப்பது நன்மைக்காக. இந்த ஆண்டு நீர் எங்களை காத்திருக்க வைத்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு நீர் உருவாக்கின ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு நீர் ஆணையிட்ட ஒவ்வொரு கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் துவங்கின காரியத்தை, நீர் எங்களை ஆண்டவரே நடக்க பண்ணின காரியத்தை நீர் இன்றையோடு முடிக்க போவதில்லை. இந்த வருடத்தோடு முடிக்க போவதில்லை. அது தொடர போகிறதற்காக நன்றி. அதை ஆரம்பிக்க போகிறதற்காக நன்றி. அதை நீர் எங்களுக்கு தர போகிறதற்காக நன்றி. எல்லாரும் அப்படியே ஜெபித்து கொண்டு நன்றி அப்பா. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். இப்ப சொல்லுவா அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. கர்த்தர் நல்லவர். நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி
அப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லை அப்பா. அவர் துவங்கி இருக்கிற கர்த்தர், அவர் ஆரம்பித்திருக்கிற கர்த்தர். அவ்வளவுதான். இந்த வருஷத்தினுடைய முடிவில் அவர் அப்படியே முடிச்சிட்டு போகிற தேவன் அல்ல. இனி அடுத்ததை பார்த்துக்கலாம், இனி ஒரு புதிய துவக்கத்தை நம்ம துவங்கலாம், அது பெண்டிங் இருக்கிறத அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் அதை தொடருகிற தேவனாய் இருக்கிறார், அதை முடிக்கிற வரையும் தொடருகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையே அந்த வார்த்தை தான். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, இயர் முடிஞ்சிருக்கலாம், ஆனா அவர் நமக்காக ஆரம்பிச்சது முடியவே இல்லை. இந்த இயர் முடியலாம், ஆனா அவர் நமக்காக செய்ய போகிற காரியம் அவ்வளவுதான். இத்தனை வருஷம் பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி முடியல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அதை முடிக்கிற வரைக்கும். ஸோ இந்த வருஷம் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார், இந்த வருஷம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த இயர் வேஸ்டான இயர் இல்லை. இந்த இயர் நம்ம சும்மா இருந்திருக்கலாம், ஆனால் நம்ம சும்மா இருந்ததுனால இது ஒன்றும் இல்லாத வருஷம் கிடையாது. இந்த வருஷம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். இந்த வருஷத்திலே கர்த்தர் துவங்க வேண்டிய காரியத்தை எல்லாம் துவங்கிட்டார், செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் செய்து விட்டார். நிச்சயமாகவே கர்த்தர் வருகிற ஆண்டு அந்த மகிமையை நம்முடைய கண்கள் காணும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் இந்த புதிய ஆண்டுக்காக நம்ம ஜெபம் பண்ணி, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இத்தனை நாட்களும் எங்களை கிருபையாய் நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென். சில காரியத்திற்கு ஆண்டவர் 3 ஆண்டுகளை எடுக்கிறார், சில காரியத்திற்கு ஆண்டவர் 3 நாட்களை கர்த்தர் எடுக்கிறார். ஆனால் அவருடைய காலங்கள் அவருடைய கரத்திலேயே இருக்கிறது. நம்முடைய நாட்களை எல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார், அவர் எண்ணி இருக்கிறார். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வருகிற ஆண்டு தடைகள் நீங்கி நம்மத்தில் கடந்து வரும். துவங்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் வருகிற ஆண்டு நமக்கு முடித்து கொடுக்கப்படும். செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தொடர்ந்து நமக்காக செய்து அங்கீகரிக்க போகிறார். எல்லாரும் நன்றி மட்டும் சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து. இந்த ஆண்டிற்காக நன்றி ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய இந்த கடைசி நிமிடத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ண அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவீராக ராஜா. ஆண்டவரே, உம்மோட நாங்கள் பிரயாணிக்க நாங்கள் விரும்புகிறோம், உம்மோட புதிய ஆண்டை நாங்கள் துவங்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களோடு கூட நீர் கடந்து வருகிற தேவனா இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மூடி போடுகிறவர் அல்ல, நீர் திரும்ப எடுக்கிற தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரே, நீ ஸ்டாப் பண்ணுகிற தேவன் அல்ல, நீர் கண்டினியூ பண்ணுகிற தேவனாயிராய் இருக்கிறீர், நீர் தொடருகிற தேவனாய் இருக்கிறீர். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. நீர் ஆரம்பித்த அந்த காரியம் முடிகிற வரைக்கும் தொடரட்டும் ஆண்டவரே, தொடரட்டும் அப்பா. பாடலாம் இன்னொரு விசை கூட. நீங்க தான் ஏதாவது எங்களுக்கு செய்யணும் ஆண்டவரே, நீங்க தான் ஏதாவது எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யணும் ஆண்டவரே. நாங்க அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க தான் ஏதாவது என்று எதிர்பார்த்து காத்திருக்க. எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி. என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ, நீ சொன்ன வார்த்தை பிடித்து கொண்டே, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டே உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். இப்ப சொல்லுவோம், அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்க
செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மை அன்றி யாரும். எஸ், ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க, பாடுறவங்க பாட்டு. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையோ அவமானமும் உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரன் நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீரன் நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி. இப்ப கைய வைத்து அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. அப்பா உம்மை நம்பி இருக்கோம் பேசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க உம்மைத்தான் நம்பியிருக்கோம் பேசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லை, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். நீ நல்லவராய் இருப்பதற்காக நன்றி, நீ நன்மை செய்கிறவராய் இருப்பதற்காக, நீங்க நீதிபரனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவர். உம்முடைய இரக்கம் வெளிப்படுகிறதற்காக நன்றி. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி. நீ இந்த வருடம் செய்த அற்புதங்களுக்காக நன்றி. எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடாததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் துவங்கின ஒவ்வொரு காரியத்தையும் நீர் தொடர்ந்து எங்களுக்கு நிறைவேற்றுகிற வரைக்கும் எங்களை கைவிடாமல் காக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அவனுடைய தந்திரங்கள் நிறைவேற்றப்படாமல் போவதாக. எல்லையெங்கும் சமாதானம், எல்லையெங்கும் சமாதானம், எங்களை சுற்றி எல்லா இடங்களிலேயும் சமாதானம். உங்க சமாதானத்தை, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைக்கிறவராச்சே, உங்க சமாதானத்தை எங்களுக்கு வைக்கிறவராச்சே அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீ, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராச்சே அப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் தனிப்பட்ட விதத்தில் அப்படி ஒரு 5 minutes ஆவது ஜெபம் பண்ணிட்டு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி ஜெபத்துல நாங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். எங்களுடைய அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறுவதாக, அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறுவதாக, அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறுவதாக, அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறுவதாக. ஹல்லேலூயா. நீதிபரராகிய கர்த்தர், நித்திய ஆனந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜாவாகிய தேவனே, நீர் துவங்கினதை யார் தடை செய்ய முடியும்? ஆண்டவரே, என்ன மாறினாலும் நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். அது புழுதியிலே போடப்படுகிறது போல வேண்டாம், அது பூட்டப்பட்டது மாதிரி வேண்டாம் ஆண்டவரே, அது மறந்து போனது மாதிரி வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் நீதிபரராய் இருந்து, கிரியை செய்கிற தேவனாய் இருந்து,
நீர் கடந்த வாரம் நீர் அறிக்கை கொடுத்தது போல அதை முளைக்க பண்ணுகிற கர்த்தர், அதை முளைக்க பண்ணுகிற கர்த்தர், அதை வளர்த்துகிற கர்த்தர். ஆண்டவரே, உங்க ப்ராசஸை நீங்க நிறுத்தாம அதை முழுக்க முழுக்க நீங்க ஆண்டவரே நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ ஒரு 3 ஜெப குறிப்புக்காக மட்டும் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய எல்லாருடைய குடும்பத்திலையும் இதே போல ஆளாளுக்கு தனித்தனியாக போய் உட்கார்ந்து ஒவ்வொரு ரூமில் உட்கார்ந்து, இல்லைன்னா காலையில் ஒருத்தர் கிளம்பி அப்படி இல்லாமல் அதான் நான் சொல்கிறேன் என்னன்னா, இன்னைக்கு செய்தி கொடுத்தது போல இன்னைக்கு நம்ம நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் பிரிக்கிறதுக்கு இந்த மொபைல் தான் காரணமாயிடுச்சு. கணவன் மனைவி பேசாமல் அந்த பேச்சு தடையாகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஃபோனு. பிள்ளைகளும் அம்மா அப்பாவும் பேசாமல் அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ஃபோன் தான். இந்த சோசியல் மீடியா நம்ம நிறைய குடும்பத்தினுடைய அந்த இன்டிமேசி, குடும்பத்தினுடைய உறவுகளை அப்படியே பார்த்தீங்கன்னா பிரிச்சிருச்சு, எல்லாரையும் தனிமையாக்கிருச்சு. எல்லாரும் தனியாக போய் உட்கார ஆரம்பிச்சாங்க. அப்படியே சிரிச்சு சந்தோஷமா சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து அப்படி இல்லை. பிள்ளைங்க தனியாக போறாங்க, பெற்றோர்கள் தனியாக, அப்படி இல்லாம ஆண்டவர் இனி வருகிற ஆண்டுல ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் என்ன தரணும்னா ஒரு பெரிய, நமக்குள்ளே ஒரு பெரிய ஒற்றுமையை கர்த்தர் தரணும். அதை தருவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்ம கர்த்தர் மீட்டெடுக்கணும். ஒருவேளை இன்னைக்குள்ள வார்த்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருப்பார், ஆனால் நீங்க மனம் திரும்புங்க, நீங்க ஒப்பு கொடுங்க, நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இல்லை வேண்டாம், நான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுப்போம். அதனால எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பு, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பேசின இந்த செய்திக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இது ரொம்ப அவசியம். நீங்க எத்தனை பேர் சீரியஸா எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இதை குறிச்ச ஒரு நிறைய செய்திகளை ஒருவேளை நீங்க கேட்டிருப்பீங்க, அதனால நீங்க சீரியஸா எடுக்கலையா என்னன்னு தெரியல. இல்லை இது இல்லாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் இது ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும், ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். இதனுடைய சமாதான குறைவு பார்த்தீங்கன்னா காலம் முழுதும் அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் வருகிற ஆண்டு நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஒற்றுமையை கர்த்தர் தர வேண்டும். இந்த பிரிவினைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றணும். மனுஷனுக்குள்ள அந்த பேச்சை கர்த்தர் அதை இது பண்ணி நம்ம மீடியாவோட பேசுறத கர்த்தர் குறைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தரணும். எல்லாரும் அதற்காக ஜெபம் பண்ண போறோம். முழு மனதோடு உங்க குடும்பத்திற்காக திறப்புல நில்லுங்க, உங்க பிள்ளைகளுக்காக திறப்புல நில்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் இந்த சாத்தானுடைய இந்த தந்திரத்திலிருந்து விலக்கப்படுவதற்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராகன்னு சொல்லி எல்லாருமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் பெரியவராய் நீர் இருக்கிறீரே, நீர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறீரே. ஆண்டவரே, நீர் சகலத்தையும் படைத்த தேவன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லப்பா, ஒன்றுமே இல்லப்பா. தகப்பனே, எங்க குடும்பத்திற்கு ஒரு இரக்கத்தை செய்வீராக ராஜா. ஒரு ஒற்றுமை நதியை போல வளரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை நதியை போல வரட்டும் ஆண்டவரே. அந்த பிரிவினைகள் விலகுவதாக ஆண்டவரே. இந்த சோசியல் மீடியாவினாலே உண்டாகிற பிரிவினைகள் எங்க குடும்பத்தை விட்டு முற்றிலுமாய் மறக்கப்பட்டு மாறப்பட்டு போவதாக. ஆண்டவருடைய இரக்கம் எங்களுடைய குடும்பத்தின் மேல் திரும்புவதாக ராஜா. சாஃப்டா திரும்புவதாகப்பா, திரும்புவதாகப்பா. ஆண்டவரே, உங்களால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லையே அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த கட்டுகளில் இருந்து எங்களுடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தர் மீட்டு கொண்டு வருவீராக. வாலிப தம்பிகளை கர்த்தர் மீட்டு கொண்டு வாங்க ஆண்டவரே. தங்கச்சிகளை கர்த்தர் மீட்டு கொண்டு வாங்க ஆண்டவரே. குடும்ப பெண்களை கர்த்தர் மீட்டு கொண்டு வாங்க ராஜா. ஸ்தோத்திரம்பா. உங்களால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. நீங்க இப்பவே அந்த கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். எங்க குடும்பத்தை மீட்டு எடுங்க ராஜா. அந்த பழைய சந்தோஷம் எங்களுடைய குடும்பத்தில் வரட்டும், அந்த சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எங்களுடைய குடும்பங்களில் குடும்ப ஜபங்கள் ஆரம்பிக்கப்படட்டும். குடும்பமாய் சேர்ந்து ஊழியத்துக்கு போகிற அந்த நாட்கள் வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. அந்த ஒற்றுமை, அந்த ஐக்கியத்தை ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களுக்கு தரப்போகிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஆமென், ஆமென். இரண்டாவதாக ஒரு 3 ஜெப குறிப்புக்காக ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். இரண்டாவது ஒரு ஜெப குறிப்பு என்னன்னா,
நம்முடைய குடும்பங்களிலே எடுக்க வேண்டிய இரண்டாவது பெரிய தீர்மானம், எல்லார் வீட்டிலையும் இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிற ஒரு பழக்கத்தை ஆண்டவர் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கொண்டு வரும். ஸோ ஆண்டவருடைய பெரிய தயவில் கர்த்தருடைய சித்தத்தின்படி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்து அநேக பிள்ளைகள் இன்னையோடு அதை படித்து முடிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு முன்னாடியே படித்து முடித்தாங்க. நிறைய பேருக்கு வாழ்த்துக்கள். இந்த 3 மாதத்துக்குள்ள பரிசுத்த வேதாகமத்தை ஒரு முறை வாசித்து முடித்த உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிறைய சாட்சிகள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால் உங்கள் எல்லாரையுமே இந்த 3 மாதத்துக்குள்ள பைபிளை வாசித்து முடித்தவங்களுக்கு ஒரு ப்ரேயர் நான் வைக்கிறேன். ஜனவரியில் இன்னும் நிறைய பேர் முடிக்காமல், சிலருக்கு சில வேலைகள் நிமித்தமாய் முடிக்க முடியாமல் இருக்குது. அவங்களும் ஜனவரி ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே முடிக்கிறது மாதிரி பிளான் பண்ணி அதை படித்து முடிச்சிருங்க. அது முடித்த உடனே ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் நம்ம வைக்கிறோம். அதில் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார். அதனால் வருகிற ஆண்டு நம்முடைய வீடுகளிலே என்னன்னா இந்த வேதத்தை படிக்கிற ஒரு சத்தம் நம்முடைய குடும்பத்தில் கேட்கப்படணும். எல்லாருமே கணவனார் பைபிள் படிக்கணும், மனைவி பைபிள் படிக்கணும், பிள்ளைங்க பைபிள் படிக்கணும். எல்லாருடைய கையிலையும் பரிசுத்த வேதாகமும் நம்ம பார்க்கணும். ஆமென். இதற்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். அந்த உந்துதலை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரணும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தரணும். நம்முடைய வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க எல்லாம் என்னுடைய பைபிள் எடுங்க அப்படின்னு சொல்லணும். கணவனார் ஏன் பைபிளை எடு அப்படின்னு சொல்லணும். மனைவி ஏன் பைபிளை எடுன்னு சொல்லணும். ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் அவர்களுக்கு வேதாகமும், அவர்களுக்கென்று ஒரு வேதாகமும் இருக்கணும். பாருங்க, நம்ம எத்தனை பேர் சொல்றோம்ல அப்படின்னா, என் பைக் எடு, என் பைக் சாவி எடு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். ஒவ்வொன்றுக்குமே நம்ம எல்லாருக்குமே நிறைய நமக்கு இருக்குது. என் மொபைலை எடுன்னு நம்ம சொல்றோம். நிறைய பேர் எனக்குரிய தட்டு எடு அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு பர்சனலா நிறைய பொருள் இருக்குது. அவங்களுக்குரிய பொருள்னு இருக்குது. அதை வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்குரியது, அது அவங்க வச்சிருப்பாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அதே போல என்ன வேணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர்ல எனக்குரிய பைபிள் இது, எனக்குரிய பரிசுத்த வேதாகமம். கணவனார் ஒவ்வொரு கணவனாரும் சொல்லணும், எனக்குரிய பைபிளை எடுத்து கூட நான் வாசிக்கிறேன். மனைவி ஒவ்வொருத்தரும் எனக்குரிய பைபிளை கொடுங்க நான் வாசிக்கிறேன். பிள்ளைகள் சொல்லணும், எனக்குரிய பைபிள் கொடுங்க மம்மி, ஏன் பைபிள் கொடுங்க மம்மி. இதெல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா கர்த்தர் வருகிற ஆண்டு நம்முடைய குடும்பத்திலே அதில் கர்த்தர் கொண்டு வருவாராக. எல்லாரும் ஒரு தீர்மானத்தோட ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, வருகிற ஆண்டு உம்முடைய வேதத்திலே நான் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நீர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு என்னோட நீர் பேசணும் ஆண்டவரே. டெய்லி தினம் தினம் எனக்கு ஆகாரம் இதில் உண்டாயிருக்கும். ஜெபிக்கலாமா சத்தத்தை உயர்த்தி? கர்த்தாவே, ஆமென். இந்த தீர்மானத்தை கர்த்தர் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு பலன் தருவீராக. என்னுடைய பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக. என்னுடைய குடும்பத்துக்கு பலன் தருவீராக. இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதற்குள்ள கிருபையை கர்த்தர் தருவீராக. சத்தமாய் எல்லாரும் ஆமேனப்பா, ஆமேனப்பா. எங்களோடு நீ பேசுகிறதற்கு ஆண்டவரே அது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை விட்டு விலகாத ஒரு பிள்ளைகளாய் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமேன் அப்பா, ஆமேன் அப்பா. அதற்குரிய சோர்வுகள் மாறுவதாக, அசதிகள் மாறுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை சுமக்க பலன் தாரும். உம்முடைய வேதத்தின் மேல் பற்றுதலாக இருக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். அதற்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் முழுவதுமாக மாறுவதாக அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்தலாம். முழு பலத்தோட கரங்களை தட்டி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஒரு புதிய ஆண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மூணாவது ஒரு தீர்மானம் இல்லைன்னா ஒரு ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே டெய்லி ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு ஜெப நேரம் அதை ஆண்டவர் தரணும். ஆமேன் சொல்லுங்கள். பாருங்க, நான் உங்களுக்கு இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். கோயம்புத்தூர்ல இந்த சுங்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெபம் பண்ண போகும்போது அந்த வீட்டில் செருப்பு கழட்டி போடுறதுக்கு ஒரு சின்ன இடம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரே ஹால், அந்த ஹாலுக்குள்ளேயே கிச்சன். அந்த ஹால் 3 பேர், கணவன் மனைவி ஒரு சின்ன பிள்ளை, அங்கே தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ அந்த இடத்துல போய் உட்காரும்போது ஒரு காற்றடிச்சு, அந்த ஃபேன் போடும்போது காற்றடிச்சு ஒரு ஸ்க்ரீன் மட்டும் விலகிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன குட்டியான ஒரு இடம், ஒரு
எப்படி அவர் அலமாரை வைக்கிற இடம் மாதிரின்னு வச்சுங்களேன். அதில் ஒரு பாய் ஒன்று கீழே கிடந்துச்சு. அப்போ எனக்கு அந்த காற்றை அடிக்க நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன இது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அது அவர்களுடைய ஜெப அறை. ரொம்ப குட்டி வீடு, ஒரு 10க்கு 10 ரூமு. அந்த ரூமில் தான் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அந்த ரூமில் தான் அவங்க படுக்கணும், அந்த ரூமில் தான் அந்த பிள்ளை பாடம் படிக்கணும், எல்லாமே அந்த ரூமில் தான் பண்ணும். அந்த ரூமுக்குள்ள ஒரு அலமாரை இருக்கிற இடத்த தனியாக ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஜெப அறையாக வச்சுருந்தாங்க. என்னை கொண்டு போய் காமிச்சாங்க, பாஸ்டர் பாருங்க, இதுதான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். காலையில் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் என் மனைவி ஃபஸ்ட்டு எந்திரிப்பாங்க. அவங்க இந்த இடத்துல முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணால் கிச்சனுக்கு போயிடுவாங்க. அது முடிச்ச உடனே நான் எந்திரிச்சு நான் இந்த இடத்துல ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என் பிள்ளை ஸ்கூலுக்கு போனோம், நாங்கள் 3 பேருமே இந்த இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் நாங்கள் வெளியே போவோம். இது எங்களுடைய ஜெப அறை அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. சரி, இவ்வளோ ஒரு சின்ன ரூமுக்குள்ளே ஒரு ஜெப அறையை அவங்க வச்சுருக்காங்கன்னா ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஒரே ஆண்டுக்குள்ள அவங்க தகப்பனாருக்கும் தாயாருக்கும் வர வேண்டிய ஒரு சொத்து வந்து அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 சென்டில் ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து அந்த வீட்டில் இன்னைக்கு குடியிருக்காங்க. அதனால வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். ஆண்டவருக்காக நீங்க என்ன செஞ்சாலும் அதுல நன்மை இல்லாம போகவே போகாது. அதுல கண்டிப்பா நன்மை வச்சிருப்பாரு. அதனால நான் என்ன நினைப்பேன், நம்முடைய வீட்டில் பெரிய யுத்தத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா ஜெபக்குறைவு தான் காரணம். வறுமைக்கு காரணம் ஜெபக்குறைவு தான் காரணம். நம்முடைய ஜெபக்குறைவு நிறைய இருக்குது. அதனால எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். வருகிற ஆண்டு எங்க குடும்பத்தில் எல்லாரும் என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே, ப்ரேயர் பண்ணணும் ஆண்டவரே. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோசியல் மீடியாவை விட்டு எங்கள் பிள்ளைங்க எல்லாம் வெளியே வரணும். நம்பர் 2 இரண்டாவது எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க பைபிள் வாசிக்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கணும். நம்பர் 3 மூன்றாவது எல்லாருக்கும் ஜெப நேரம்னு ஒரு நேரத்தை கர்த்தர் அமைச்சு கொடுக்கணும். ஜெபம் பண்ணோமா எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி. நன்றியப்பா, முழு பலத்தோடு எல்லாரும் கேளுங்க ஆண்டோடது. ஆமே, நாம் கேட்கிறதை தருகிற கர்த்தர் அவர் நல்லவர். சொல்லுங்க எல்லாரும். ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் அதற்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், மாறாத தேவன், மகிமை பொருந்திய தேவன். ஹல்லேலூயா, கிருபையினால் இறங்குகிற நல்ல தேவன். சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்ய நினைத்தது தடைபடாதே. அப்பா, எங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவீராக ராஜா. எங்களுடைய குடும்பத்தில் ஜெப ஆவியை ஊற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்திலே உங்க சமூகத்திலே ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் வீராங்கனைகளாய் கர்த்தரை மாற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்ய போகிற அற்புதத்திற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவருடைய பாரத்திற்காக ஒருவர் ஜெபிக்க போறோம். எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடித்து இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல திருச்சபையில் அட்டன் பண்ணி இருக்கிறவங்க, இன்னும் ஆன்லைன்ல அட்டன் பண்ணியிருக்கிற பிள்ளைகள், என்ன தேவைகளோடு இருந்தாலும் ஒரு சிலர் ஜெப குறிப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். குடும்ப பிரிவினைகள் மாற நம்ம ஜெபம் பண்ணணும். குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தரட்டும். கலங்கி போய் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் சமாதானத்தை தரட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெற்றியாய் அமையட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணுகிற பிள்ளை எந்த ஜெப குறிப்போடு அட்டன் பண்ணாலும் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் 12 மணி நேரத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உங்களால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. அந்த அற்புதத்தை எங்களுடைய கண்களால் பார்க்கட்டும் சாமி. நன்றி அப்பா. இறங்குங்கப்பா, என்னுடைய சகோதரனுக்கு இறங்குங்கப்பா, என்னுடைய சகோதரிக்கு இறங்குங்கப்பா. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படட்டும். ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமான வேலை உண்டாகட்டும். கடன் பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரட்டும். வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். வரவேண்டிய காரியங்கள் எங்க பிள்ளைகளுக்கு வந்து சேரட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் வருகிற ஆண்டு ஒரு பெரிய சாட்சியாய் நீ நிறுத்த போகிறதற்காய் நன்றி. நீர் சாட்சி சொல்ல வைக்க போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வருடத்திலே பெற்றுக்கொள்ளாத சகல மகிமையும் வருகிற வருடத்திலே பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென்.
கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் மழவும் கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் மழவும் கைவிடவே மாட்டீர். வெத்தே இது வானத்தின் வாசல். செய்யா ஆசீர்வாதம் வெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அழகும் கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அழகும் என்னை கைவிடவே மாட்டீர். கைகளை மேல வானத்தின் வாசல். செய்யா ஆசீர்வாதத்தின் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி வருகிற ஆண்டு முழுவதும் நம்மை கர்த்தரே நடத்த போகிறார். அவர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் என் ஆத்துமாவை நினமுள்ளதாக்குகிற கர்த்தர், நினமுள்ளதாக்குகிற கர்த்தர். அவர் சொன்னதை செய்யும் மழவும் என்னை கைவிடுவது இல்லை. அவர் சொன்ன அத்தனை நல் வார்த்தையும் என் தலையின் மேல் அப்படியே நிறைவேறும். ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.